Praise the Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus. நாம் யார் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலையை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு, கர்த்தர் நமக்கு கிருபை இரக்கம் செய்யும்படிக்கு அவருடைய திவ்ய சமூகத்தை நாம் உத்தமத்தோடு நாம் நோக்குவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே நல்லவரே, 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 நல்லவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Jesus, amen, Jesus, hallelujah, hallelujah. கர்த்தாவே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாரும், ஒரு மன சிந்தை தாரும், ஒரு மன ஆவியை தாரும், ஏக மனதை எங்களுக்கு அளிக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலே மகத்தான ஒரு நேரமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கர்த்தாவே ஒரு மனத்தையும் ஆண்டவரே ஏக மனதையும் தந்து உங்களுடைய வார்த்தையில தியானிக்கும் போது அது எங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அளிக்கும்படிக்கு தேவனே உங்களுடைய சமூகத்தில் செபிக்கிறோம். பிரைஸ் the Lord, பிரைஸ் the Lord, பிரைஸ் the Lord, பிரைஸ் the Lord, பிரைஸ் the Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஆமென், ஆமென், ஆமென். யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் ஆயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. Praise the Lord Jesus. Oh my Lord Jesus. ஓ எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. ஓ என்னுடைய வாழ்வின் ஆதாரம் நீர்தான் அப்பா. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். ஓ எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை உயர்த்தும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பிரைஸ் ஜீசஸ். மகா கிருபையும் இரக்க அன்பு நிறைந்த இயேசுவே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு பேரானந்தமாக இருக்கிறது ஆண்டவரே. மகத்தான கூடார காட்டிலே வசிக்கிறதான தாவீது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம். உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் இருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்றான் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிரகாரங்கள் அவ்வளவு மகத்தானது ஆண்டவரே. நாங்கள் வேறு எங்கு சென்றாலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பெறுகிற நல்லுணர்வுக்கு ஒத்த நல்லுணர்வை நாங்கள் வேறு எங்கும் பெற முடியாத ஆண்டவரே. நாங்கள் எங்கு சென்றாலும் இந்த உலகத்தின் சந்தோஷங்கள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் உம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நாங்கள் யார், என்ன நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டோம், நாங்கள் பிறப்பதற்கு முன்பு எங்கிருந்தோம், நாங்கள் ஆண்டவரே இந்த உலகின் வாழ்வை முடிக்கும் போது நாங்கள் எங்கு போவோம், எங்கள் ஆத்துமா எங்கே தங்கி இருக்கோம், ஆண்டவரே நாங்கள் என்னவா இருப்போம் என்று
ஆண்டவரே, காலத்திரைக்கு அப்பால் இருக்கிறதான மகத்தான காரியங்கள், உம்முடைய சிந்தையில் இருக்கிறதான மகத்தான காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் உணர்வுகளாக இங்கே பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை நாங்கள் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படும் ஐயா. உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வைக்கும்படிக்கு செபிக்கிறோம். பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் அபரிதமாய் வைக்கும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த யாத்திரையை நாங்கள் துவங்கவில்லை. இந்த யாத்திரையை துவக்கினவர் நீர் ஆண்டவரே. என்னுடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை துவக்கினீர் நீர் ஆண்டவரே. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், நீரே என்னுடைய விசுவாச ஓட்டத்தினுடைய ஆத்தரும் ஃபினிஷருமாய் இருக்கிறீர், அதை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை தாழ்த்துகிறோம். இந்த ஓட்டத்தை நாங்கள் வெற்றியோடு ஜெயத்தோடு முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். எவ்வளவு கடும் வெயிலானாலும், எவ்வளவு கடும் பனியாயினும், எவ்வளவு கடுமையான வெள்ளம் புயலாயினும் ஆண்டவரே, எங்கள் நீர்தாமே இரத்தத்தோடு நடத்தும்படிக்கு நம்முடைய திவ்ய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு தேவை உண்டு, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு விண்ணப்பம் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தை நீ அறிந்திருக்கிற ஆண்டவரே. மனிதர்களாகிய நாங்கள் ஒரு முகத்தை மாத்திரமே பார்க்க முடியும். ஆனால் அந்த முகத்திற்கு உள்ளே ஆண்டவரே அந்த ஆத்மாவில் இருக்கிறதான காரியங்களை நாங்கள் என்னவென்று அறிய முடியாது. அதை அறிந்திருக்கிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுகள் விண்ணப்பங்களை நீ ஒருபோது அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. நிச்சயமாகவே ஆண்டவரே அதை கருத்தில் கொள்ளுகிற தேவன். எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்கும்படி செபிக்கிறோம். விசேஷமாக சௌரி ஜெல்லினுக்காக ஆண்டவரே செபிக்கிறோம். அவருக்கு ஏற்பட்டுக்கிற பலவீனத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மகத்தான உயிர்ப்பிக்கும் வல்லமை, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, ஏதோ நாங்கள் ஒன்று கூடி இருக்கிற நேரத்தில் அந்த ஆண்டவரே அந்த தாயாரை தொடுமடிக்கு செபிக்கிறோம். அவருடைய பலவீனம் முழுவதிலும் உம்முடைய பரிபூர்ண பலன் விளங்கட்டும் அப்பா. அவர் மாத்திரமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். தேவையாயுள்ள சுகம், தேவையாயுள்ள சமாதானம், தேவையாயுள்ள ஆண்டவரே கர்த்தாவே சந்தோஷ தேவையாயுள்ள ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். அதை அளிக்கக்கூடிய மகத்தான தேவன் நீர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் கர்த்தாவே கிருபையா நம்முடைய பிள்ளைகளுக்கு அளிக்கிறீர். அதை அளிக்கும்படிக்கு செபிக்கிறோம். உடைய வார்த்தை திறக்கிற நேரத்தில் எங்களோடு இடைப்படுமாயா, எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே வார்த்தையில வளர, வார்த்தைக்காக நிற்க, வார்த்தைக்காக ஜீவிக்க, வார்த்தையின் முழுமையை ஆண்டவரே அந்த மெச்சூரிட்டியை காணும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்பும்படிக்கு செபிக்கிறோம். இந்த காலை நேரம் எங்களுக்கு மகத்தான ஆவிக்குரிய புத்துணர்வையும் ஆண்டவரே தேவனோடு நடக்க வேண்டும் என்ற வாஞ்சி விசுவாசத்தை எங்களுக்கு உயர்த்தும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம். சகல காரியத்திலும் உடைய நாமத்தின் மேன்மை மகிமைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இதோ கர்த்தாவே, மிக குறைந்த படிப்புள்ள நான் ஆண்டவரே இதோ உடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை பிரசங்கிக்க நின்று கொண்டிருக்கிறேன். இதை செய்வதற்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை இதை செய்யும்படிக்கு என்னை தகுதிப்படுத்திருக்கிறது என்று என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கும் இங்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி வேண்டிக் கொண்டு சகல கன துதி மகிமை ஆற்று உமக்கு செலுத்தி எங்கள் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இருக்கும்போது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்கலாம். அதில் முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 28 வரைக்கும் முதல்ல ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவளுடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும்
நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரே ஒரு வேத பகுதி வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 4-8 வசனங்களை நாம் வாசிப்போம். 239வது பக்கம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நாம் யாரும் உட்காருவோம். ஒரு மணி நேரம் அல்லது கூடுதலாக ஒரு 10 நிமிடங்கள் நாம் எடுத்துக்கொண்டு இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அல்லேலூயா. இந்த உஷ்ணமான நேரத்தில் இங்கு கூடி அமர்ந்து தேவனை ஆராதிக்க வந்திருப்பது அது ஒரு சவாலான காரியம்தான். ஆனாலும் கூட தேவனை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாருடைய தேவைகளையும் சந்திப்பாராக. இந்த காலவளையில் ஒரு காரியத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஹியூமிலிட்டி ஆஃப் சைரோபெனிஷியன் உமன். அல்லேலூயா. சீரோபெனிக்கியா ஸ்திரீயின் பணிவு. ஹியூமிலிட்டி ஆஃப் சைரோபெனிஷியன் உமன் என்ற ஒரு பொருள். சைரோபெனிஷியா என்பது அது கிரேக்கில் இருக்கிறதான இவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ. இந்த ஸ்திரீயை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் கொஞ்சம் கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். மிக அற்புதமானது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி பர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்தன் பை பர்ஃபெக்ட் வீக்னஸ், பரிபூர்ண பலவீனத்தில் விளங்கும் பரிபூர்ண பலன் என்கிறதான ஒரு செய்தியை பிரசங்கித்திருக்கிறார். அந்த செய்தி 1961வது வருஷத்தில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 118-19 அந்த பத்திகளை நான் வாசிக்கிறேன். நாம் கவனமாய் கேட்போம். நம்மை ஆறுதல் படுத்த ஊக்குவிக்க இங்கு ஒரு காரியம் பாருங்கள். என்ன சொல்றாருங்க? நம்மை ஆறுதல் படுத்த நம்மை ஊக்குவிக்க இங்கு ஒரு காரியம் இருக்குது அப்படி சொல்றார். தம்முடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் பலவீனத்தின் நின்றும் தாழ்மை நின்றும் ஜனங்களை தெரிந்து கொண்டார். எப்படி கட்டுறாருங்க? தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பலவீனத்திலிருந்தும் தாழ்மையிலிருந்தும். ஆனா வேதம் சொல்லுகிறது இஸ் எ வைஸ் பில்டர். யாருங்க அவரு? அவர் பாருங்க, வைஸ் பில்டர் என்றால் ரொம்ப அந்த கட்டடம் கட்டுகிறதான சர்வ ஞானி அவர். நம்ம ஊர்ல இருக்கிறதான ஆர்டினரி பில்டர் கிடையாதுங்க. அவர் வேதம் சொல்றது வைஸ் பில்டர். பாரு என்ன சொல்றதுன்னா, ஞானியான கட்டடம் கட்டுபவர், த வைஸ் பில்டர். ஆனா அவர் வைஸ் பில்டர் எப்படி எடுக்கிறாருங்க? தம்முடைய கட்டடத்தை கட்ட, தம்முடைய ராஜ்யத்தை கட்ட பலவீனத்தின் நின்றும் தாழ்மை நின்றும் ஜனங்களை எடுக்கிறார். உங்களை தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட எடுப்பார் என்றால் நீங்கள் நிச்சயமாக தாழ்மையான மக்களாக இருந்தாதான் அவர் எடுப்பார். பாருங்க எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு காரியம். அவரு தம்முடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய ராஜ்யம் வேதம் சொல்லுது அவருடைய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யமும் அசையக்கூடிய ராஜ்யம், எல்லாமே ஒழிந்து போகக்கூடிய ராஜ்யம். அவர் அசைவில்லாத ராஜ்யத்தை கட்டுவதற்கு பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார்.
எவ்வளவு உலகத்துக்கு இது முரண்பாடா இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது தெய்வீகமானது. ஏன்னா பலமானதை எடுத்து கட்டினா மனிதனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். சரிங்களா? நல்ல ஸ்ட்ராங்கானதை எடுத்து கட்டினா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே மாஸ்டர் பீஸ், சிறந்த வேலைப்பாடை ஒன்றை கட்டுவதற்கு பலவீனமான உதவா கரைகள், ஒன்னுத்துக்கும் உதவாதவங்க, எல்லாமே டம்மி. நான் உங்களை சொல்லலைங்க, தேவன் அப்படித்தான் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரியான ஆளு சிலதெல்லாம் பிரிக்கும் போது சிலதெல்லாம் கழிச்சு கட்டிடுவாங்க, இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு. அந்த மாதிரி ஒரு கூட்ட கழித்து கட்டப்பட்டதான காரியங்களை நபர்களை எடுத்து தம்முடைய அசைவில்லாத ராஜ்யத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நாம் எப்பொழுதாவது அவருடைய சபையோடு பரலோகம் சென்று அவருடைய பிரசனத்தில் இருப்போம் என்றால், எப்போதாவது நாம கிறிஸ்துவனுடைய சபை மணவாட்டி சபையோடு கூட நீங்கள் பரலோகத்தில் நிற்பீர்கள் என்றால், அங்கு உலகத்தால் புறம்பே தள்ளப்பட்ட ஒன்றுமில்லாத பலவீனமான ஒரு கூட்ட ஜனங்களோடு தான் நாம் நிற்போம். யாரோட நிற்போமா? உலகத்தால் தள்ளப்பட்ட, ரிஜெக்டட். நீங்க ரிஜெக்டட் வேர்ல்ட்ல ரிஜெக்டட் ஆனவங்கள பாருங்க. இவர் யார் சொல்றாருன்னா, யூகத்துல சொல்ல, அந்த 3ஆம் வானம், அந்த 6வது பரிமாணம் வரைக்கும் போயிட்டு அங்க இருக்கிற நபர்களை பார்த்து விட்டு வந்தவர் சொல்லுகிறார் பாருங்க, நாம் எப்பொழுதாவது அவருடைய சபையோடு பரலோகம் சென்று அவருடைய பிரசனத்தில் நிற்போம் என்றால், அங்கு உலகத்தால் புறம்பே தள்ளப்பட்ட ஒன்றுமில்லாத பலவீனமான ஒரு கூட்ட ஜனங்களோடு தான் நாம் நிற்போம் என்ற. எந்த மாதிரி ஜனங்க? ரொம்ப பெரிய மைட்டி பீப்புள், ரொம்ப சர்வ வல்லமில்ல மக்கள், ரொம்ப பெரிய பிக் ஷாட்ஸ், பெரிய அரசியல்வாதி, பெரிய செல்வந்தர், பெரிய ஏரியால பெரிய தலைவர், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், இப்படியான ஜனங்களோடு நிற்பதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கல. ஒன்றுமே இல்லாத புறம்பே தள்ளப்பட்ட பலவீனமான ஒரு கூட்டத்தோடு நாம் நிற்போம். தேவன் பாருங்க, அடுத்த காரியத்தை சொல்றார், 119வது பேராகிராஃப். தேவன் நம்மை செம்மறியாடுகளுக்கு ஒப்புமையாக்குவது ஒரு வினோதமானது அல்லவா? நம்மளை எதோட ஒப்புமையாக்குற, எதோட நம்மளை அடையாளப்படுத்துகிறாரு? செம்மறியாடு சொல்லுகிறாருங்க. ஒரு செம்மறியாடு தன்னை பாதுகாத்து கொள்ள தெரியாத ஒன்றாகும். ஒரு செம்மறியாடு என்னதுங்க? அதுக்கு தன்னை பாதுகாத்துக்கே தெரியாது. உண்மையான மணவாட்டிக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள தனக்கென்று வழியே இல்லை. தேவன் அளித்த அரணான வார்த்தை தான் மணவாட்டிக்கு பாதுகாப்பு. அடுத்து சொல்றாருங்க, ஒரு முயலால் ஓடிவிட முடியும். முயல் என்ன பண்ணோம்? டக்குன்னு ஓடிடும். ஒரு அணிலானது ஒரு மரத்தின் மேல் ஏறிவிடும். ஒரு நாயால் கடிக்க முடியும். ஒரு சிங்கத்தால் கிழிக்க முடியும். ஒரு குதிரையினால் உதைக்க முடியும். ஒரு பறவையினால் பறந்து செல்ல இயலும். ஒன்னு ஒன்று சொல்றார், குதிரைனா உதைக்கும், கழுதையும் உதைக்குது, பறவைனா பறந்து போகுது, நாயினா கடிக்குது, சிங்கம்னா நம்மளை கடித்து கிழிக்குது, ஒரு முயல்லாம் ஓடிடுது, ஒரு அணில்லாம் என்ன பண்ணுது, மரத்தை டக்குன்னு ஏறிடுது, ஒரு எலியை பார்த்தா டக்குன்னு பொந்துக்குள்ள ஓடிடுது. எல்லாமே ஒன்று பண்ணி தன்னை பாதுகாத்து கொள்ளும். ஆனால் ஒரு செம்மறியாடோ உதவியற்ற விதமாகவே நிற்கும். அது எதுவுமே பண்ண தெரியாது, அது உதவியற்ற தருணமா நிற்கும். அந்த விதமாகத்தான் தேவன் நம்மை விரும்புகிறார். எப்படிங்க? நாமளே சில வழிகளை உண்டாக்கி, நாமளே சில லூப் ஹோல்ஸை வச்சுக்கிட்டு, நாமளே வேதம் சொல்றது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். உங்களுக்கு எதனா பிரச்சனைனா நீங்க அங்க போயிடுங்க, அங்க மாத்திரம் நில்லுங்க. அது ப்ரொடெக்டட் ஏரியா, அது சேஃப்டி ஜோன். அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது பிசாசால எட்டி கூட பார்க்க முடியாது. இப்ப சொல்றாருங்க, அந்த விதமாகத்தான் தேவன் நம்மை விரும்புகிறார். நாம் முற்றுமாக போதுமானவர்கள் அல்ல என்பதை உணரும் போது தேவன் அத்தகைய நபரை எடுத்து அவனுக்குள் தம்மை உருவாக்குகிறார். என்ன மாதிரி சொல்றாருங்க பாருங்க, நான் முற்றிலுமாக போதுமானவர் அல்ல. நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் ஒரு மகத்தான ஆள் நம்ம நினைக்க வரைக்கும் தேவன் நம்ம எடுத்து உபயோகிக்க முடியாது.
நான் முற்றிலுமாக போதுமானவர்கள் அல்ல என்பதை உணரும் போது தேவன் அத்தகைய நபரை எடுத்து, அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும், நம்ம ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே கர்த்தர் கிருபை தாங்க, என்னுடைய விஷயம் ஒன்றும் இல்லை புதர், எனக்கு எவ்வளோ பெரிய டாக்டர் தெரிஞ்சாலும் சுகத்தை எனக்கு தேவன் தான் கொடுத்தாரு, சரிங்களா, அவர் தான் கொடுத்தாரு. நம்முடைய பாருங்க, நாம செய்யற தான தர்மத்தினால தேவன் நம்மை ரட்சிக்கல, தேவன் நம்மை மீட்கல, தேவன் நம்மை சுகப்படுத்தல, தேவன் எதையுமே நமக்கு தரல. திருக்குறள் சொல்றார், அது அவருடைய ராஜாதிபத்திய கிருபை. ராஜாதிபத்திய கிருபை என்பது ஏன் இவருக்கு இது செஞ்சன்றதுக்கு எந்த ஒரு காரணமே இருக்காது, சரிங்களா. இல்லைங்க, இவ்வளோ நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ தேனா பேசுறவங்க இருக்கிறாங்க, இவ்வளோ ஞானமா பேசுறவங்க இருக்கிறாங்க, இவர் எதை பேசினாலும் சொதப்புவாரு, இவரை ஏன் தேவன் எடுத்தாரு, இந்த சிஸ்டர் ஏன் தேவன் எடுத்தாரு, அது எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதுதான் திருக்குறள் சொல்றார், சாவரின் கிரேஸ், ராஜாதிபத்திய கிருபை. ஏன் வலது பாரிசத்து கல்ன அவர் மன்னித்தாரு? அங்க இருக்கிற அண்ணா, காய்பா, சதுசேயன், பரிசேயன், நியாயசாஸ்திரி, வேத பாரகன், எவ்வளோ மகத்தான வேத பண்டிதர்கள், வேத பாண்டித்ய பெற்றவர்கள் இருக்கும்போது அவர் ஏன் அந்த வலது பாரத்து கள்ளத்தை அவர் ரட்சித்தார் என்று கேட்டால் அது எந்த ஒரு பதிலுமே இல்லை. எவ்வளோ அங்க நல்ல அருமையான ஸ்திரீகள் இருக்கும்பொழுது ஏன் அவர் சமாரியா ஸ்திரீ அவர் ரட்சித்தார்? ஏன் சமாரியா ஸ்திரீ இடத்தில் நான் தான் மேசியா என்று வெளிப்படுத்தினார்? அது எந்த பதிலுமே கிடையாது, எந்த காரணமும் கிடையாது, சரிங்களா. அதே காரியம்தான், ஏன் தேவன் நம்ம எல்லாம் நேசிச்சார், ஏன் என் பேர் ஆட்டுக்குட்டி ஜியோபுஸ்ல பேர் எழுதினார், என்ன காரணம் இருக்குது? திருக்குறள் சொல்றார், விசுவாசத்தை விளக்கவே முடியாது, அப்படி விளக்கினால் அது விசுவாசமே ஆகாது. அல்லேலூயா. தேவனுடைய முன்னறிதல், தேவனுடைய முன்குறித்தல் அப்பேற்பட்ட மகத்தான பலமானதாக இருக்கிறது. திருக்குறள் சொல்றார், அந்த நபருடைய கைகளை தம்முடைய கைகள் எதை செய்யுமோ அதை செய்ய உருவாக்குகிறார். தான் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை கொண்டு அந்த ஜனங்கள் செய்யும்படி தேவன் அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்குகிறார். அந்த நபருடைய கைகள், தம்முடைய கைகள் என்ன செய்யுமோ அதை செய்ய உருவாக்குகிறார். அவருடைய உதடுகள், தேவ உதடுகள் எதை பேசுமோ அதை பேச உருவாக்குகிறார். ஏனெனில் அவைகள் அந்த நபருடையதல்ல, மாறாக அவைகள் தேவனுடையதாக இருக்கின்றது. அவர் அவனுடைய பலவீனத்தை எடுத்து தன்னை அதில் விளங்க செய்து தம்முடைய குணாதிசயத்தை அவனுக்குள் கட்ட ஆரம்பிக்கிறார். அவர் நம்மை இவ்வுலகத்தில், அவர்தான் நம்மை இவ்வுலகத்தில் கொண்டு வந்தார். ஆனாலும் நாம கல்வி பயின்று சாதுரியர்களானோம். வம்சங்களை நீங்கள் கவனித்ததுண்டா? உதாரணமாக ஆபேலை எடுத்துக்கொள்வோம். ஆபேலுக்கு பின்பு சேத்து வந்தான். சேத்தின் வம்சம் நோவா வம்சம் வரை எல்லா சமயங்களிலும் அவர்கள் தாழ்மையுள்ள விவசாயிகளாக இருந்தார்கள். ஆனால் காயினின் பிள்ளைகள் சாதுரியவான்களாகவும் தந்திரமுள்ளவர்களாகவும் கல்விமான்களாகவும் மகத்தானவர்களாகவும் கட்டடம் கட்டுபவர்களாகவும் கை தேர்ந்தவர்களாகவும் ஆனார்கள். ஆனால் தேவனுடைய பக்கத்தின் மனிதர்கள் பலவீனரும் தாழ்மை உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அதனால்தான் தேவன் அவர்களை உபயோகித்தார். நாம் பலவீனமாய் இருக்கும்போது தான் தேவன் நம்மிடம் வருவதற்கு உகந்த வழியாகும். சில பேர், நான் ரொம்ப வியாதியாகிறேன், நான் ரொம்ப வீக் ஆகிறேன், எல்லாரும் சுகமாகறாங்க, நான் தான் வீக் ஆகிறேன் அப்படின்னு தாங்களே டீக்ரேட் பண்ணிக்கிறோம் நம்ம சில நேரங்களில். ஆனால் கர்த்தருடைய திருக்குறள் சொல்லுகிறார், பாருங்க, தேவனுடைய பக்கத்தின் மனிதர்கள் பலவீனரும் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நான் என்னுடைய பலவீனங்களிலே அன்றி வேற ஒன்றிலே நான் மேன்மை பாராட்டுறது இல்லை. ஏன்னா நான் பலவீனமாக இருக்கும்போது அவர் என் கூட வந்துடுறாரு. அல்லேலூயா. நாம் பலவீனமாக இருக்கும்போது தான் தேவன் நம்மிடம் வருவதற்கு உகந்த வழியாகும். அப்பொழுது நாம் எதாயிலும் ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். இத்தகைய காரியம் நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏனெனில் தேவனுடைய முழு ராஜ்யமும் இத்தகைய ஜனங்களால் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அத்தகைய வழியில் நீங்கள் வரும்போது அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. அல்லேலூயா. ஸோ பாருங்க, என்ன விதமா சொல்றாருன்னா, நாம இன்னைக்கு என்ன செய்தியை தியானிக்கிறோன்னா, ஹியூமிலிட்டி ஆஃப் சைரோஃபினிஷியன் உமன். இந்த சிரோபெனிக்கா ஸ்திரீனுடைய பணிவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸோ பாருங்க, அவளுக்குள்ள ஒரு பணிவு இருந்தது. இன்னைக்கு மணவாட்டினுடைய மிக முக்கியமான கேரக்டர் என்ன தெரியுங்களா? பணிவு, தாழ்மை. அல்லேலூயா. ஆனால் நாம் இன்னைக்கு வாழ்கிற காலம் என்ன மாதிரியான காலம்னா,
பாருங்க, மனிதர்கள் பல ரெக்கார்டுகளை பண்ற காலம், சாதனையின் காலம். சரிங்களா? இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அவார்டு வாங்குறாங்க. அவார்டு வாங்கும்போது அவங்க யாரும் கிடையாதுங்க, அவங்க வந்து தாழ்மை பணிவோ தாழ்மையோ அவங்களுக்குள்ள இருக்காதுங்க. ஒரு அவார்டு கொடுத்தாலேன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ரைடு வரும், ஒரு போஸ்ட் வரும், தங்களை பெரிய நபர்லாம் நினைத்து கொள்வாங்க. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு கின்னஸ் புக் இருக்குது. யாருமே செய்ய முடியாத சாதனைகளை செய்து கின்னஸ் புஸ்தகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் பேர் எழுதப்படுகிறது. நம்முடைய இந்தியாவில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் செய்யப்பட்ட மகத்தான சாதனைகளை, இந்தியர்கள் செய்த மகத்தான சாதனைகளை எந்த புஸ்தகத்தில் எழுதுறாங்க? லிம்கா புஸ்தகத்தில் எழுதுறாங்க. இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இவர் வந்துட்டு எவரெஸ்ட்ல இவ்வளோ நேரத்தில் ஏறினார். அதை இன்னொரு நாள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒருத்தர் ஏறுவார். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, பாருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் 500 முட்டைகளை சாப்பிட்டார். இதெல்லாம் எழுதி வச்சுறாங்க. இது மாதிரி சாதனைகள் உடனே அவரை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க, ரிவார்டு கொடுக்குறாங்க. இப்படியாக இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான இதில் தான் எழுதுவாங்க. பாருங்க, 7 ஒண்டர்ஸ் இருக்குதுங்க. அந்த 7 ஒண்டர்ஸை பார்க்கும்போது காலத்தால் அழியாத 7 காரியங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒன்று தான் காலத்தால் இன்றைக்கும் அழியாமல் இருக்குது. அந்த பிரமிடுகள் நோவா காலத்துக்கு முன்பாக அதாவது ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக கட்டப்பட்ட பிரமிடுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பூமியே அசைஞ்சிருச்சிங்க. பூமியை பாருங்க, இடம் நிலை மாறிடுச்சு. ஆனாலும் அந்த பிரமிடு விழல. அதுக்கப்புறம் மாறினே வருது. பைசா நகரத்து கோபுரம் சாஞ்சினே இருக்குது, தாஜ்மஹால் இருக்குது. இதெல்லாம் காலப்போக்கில் மாறிடும். பாருங்க, இந்த நோவா காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஸ்பிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது 4500 5000 வருஷங்களாக அது இன்னுமே சரித்திர இன்னைக்கும் இருக்குது. 7 ஒண்டர்ஸா, 7 ஒண்டர்ஸ்ல ஒன்றா இருக்குது. அப்ப பாருங்க, இது எல்லாமே ஒருவர் செய்த சாதனைகளை மற்றவர்கள் ஒரு நாள் முறியடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சாதனை செய்யறாருன்னா அடுத்த நாள் அந்த சாதனையை முறியடிச்சிடறாங்க, அவங்களே முறியடிக்கிறாங்க. ஆமாங்க, ஒருத்தர் பாருங்க, ரொனால்டோ பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ கோல் அடிக்கிறாரு. மறுடனா இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ கோல் அடிக்கிறாரு. அவர் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 100 அடிக்கிறாரு. ஒருத்தர் இவ்வளோ கேட்ச் பிடிக்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை ஹாக்கியில் இவ்வளோ எல்லா கேம்லேயுமே ஒரு சாதனைகள் இருக்குது. அந்த சாதனைகள் வந்து அவங்க பேர் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாதனை முறியடிக்கப்படும் போது என்ன ஆகுதுங்க, அவங்க பேர் அதுலேருந்து கிறுக்கப்படுது. வேற ஒருத்தர் போய் அங்கே அந்த பேர் எழுதிடுது. ஆனால் நமக்கு பாருங்க, நம்ம பணிவோடு தாழ்மையோடு இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய பேரு உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் ஆட்டுக்குட்டியோட ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதி வச்சிருக்கிறார். இது சாதனையால வர்றது கிடையாது, உங்களுடைய திறமையினால வர்றது கிடையாதுங்க. அவருடைய ஆச்சரியமான கிருபையினால் அவர் எழுதி வைத்தார். உங்களுடைய பேரை யாருமே கிறுக்க முடியாது. பாருங்க, என் பேரு கின்னஸ் புக்ல இருக்குது, என் பேரு லிம்கா புக்ல இருக்குது, என் பேரு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருக்குது. ஜனங்க தாங்கள ரொம்ப பேர் பிரஸ்தாபட்டுக்கிறாங்க. என் பேர் வந்து ஐசிசி ரேங்க்ல ரேட்டிங்ல இருக்குது. என் பேர் வந்து என்னது ஃபிஃபா ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு இதெல்லாம் ஃபிஃபா FIFA அப்படிதான் நினைக்கிறேன். அந்த ஃபிஃபால என் பேர் இருக்குது. இத்தனை கோல் அடிச்சேன், இவ்வளோ நான் வந்து இத்தனை கோல் பிடிச்சேன், இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அதை காட்டில் ஒருத்தர் அதிகமாக செய்யும்போது இவர் பேரை இறக்கிடுறாங்க. ஆனால் நம்முடைய பேர்களை தேவன் லிம்கா புக்கில் இல்லை, கின்னஸ் புக்கில் இல்லை, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை எழுதி வச்சிருக்கிறார். மோசஸ் சொல்றாருங்க, இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், மோசஸ் நீ கொஞ்சம் விலகுனும் போது, ஆண்டவரே நீ அப்படி செய்யாத ஆண்டவரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுன்றாரு. செஞ்சாருங்களா? என்னால் அப்படி செய்யவே முடியாதுன்றார். ஆமா, அப்படி செய்ய முடியாது. தேவன் மோசே பேரை செய்ய முடியாத போது உங்கள் என்னுடைய பேரையும் கிறுக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் கிறுக்கி ஒன்னெல்லாம் ஆக்கணும்னா உங்களுடைய தப்பிதங்களையும் உங்களுடைய தவறுகளையும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களை மாத்திரமே கிறுக்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடும். அல்லேலூயா. ஆனால் உங்கள் பெயரானது எழுதப்பட்டது தான். அதனால பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் பார்த்தா ரொம்ப ப்ரைடான காலத்தில் வாழ்றாங்க. ஒரு ப்ரோக்ராம்லையும் ஒரு என்ன இருக்குதுங்க, ஒரு செலெக்ஷன் இருக்குது, ஒரு எலிமினேட்டட் இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் செலக்ட் ஆகுறாங்க, ஒருத்தர் என்ன பண்றாங்க, வெளியேற்றப்படுறாங்க. பாருங்க, இன்னைக்கு அந்த காலத்தில் நாம் வாழ்றோங்க. ஆனா மனவாட்டி உண்மையிலே தாழ்மையான
பணிவோடு இருக்கும்போது தேவன் நிச்சயமா உன்னை உயர்த்துவார். ஓகே, நாம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். நம்முடைய தீர்க்கதரிசியானவர் பெர்சவரன்ஸ் என்ன மீனிங் தெரியுங்களா? விடாமுயற்சி. பெர்சவரன்ஸ், பெர்சிஸ்டன்ட், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இந்த பெர்சவரன்ட், விடாமுயற்சி என்ற செய்தியை 11 தடவை பிரசங்கம் பண்ணியிருக்காருங்க. நீங்கள் வேணால் டேபிள் சாஃப்ட்வேரில் போயிட்டு பெர்சவரன்ட்னு அந்த மெசேஜ் அவர் பிரசங்கித்த அந்த இதில் டைப் பண்ணிங்கன்னா 11 தடவை பிரசங்கம் பண்ணியிருக்காருங்க. நான் நினச்சேன், நான் இந்த செய்தியை ஆரம்ப நாட்களில் வந்த புதுசில் நான் படித்தேன். நான் பழைய சர்ச்சில் இருக்கும்போது என்னுடைய மேரேஜ் ஆன சமயத்தில் நான் இந்த செய்தியை ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்பொழுது நான் படிக்கும்போது இதில் ஒரு மகத்தான காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். பார்த்தீங்கன்னா 11 தடவை பிரசங்கிச்சிருக்கிறாருங்க. இந்த செய்தியில் இந்த 11 பிரசங்கங்களிலுமே வேதாகமத்திலேருந்து சில கேரக்டர்களை எடுத்து இந்த விடாமுயற்சி எப்படிப்பட்டதாக இருந்தது, இவர்கள் எப்படியாக விடாமுயற்சியோடு இருந்து தேவனுடைய காரியத்தை இவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று ஒரு சில பைபிள் கேரக்டர்ஸை தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறார். முதல்ல நோவா 120 வருஷம் விடாமுயற்சியா இருந்தாராம். எத்தனை வருஷங்க? ஒரு நாள் 2 நாள் இல்லை, எவ்வளவு பணி வந்திருக்கும் அவருக்கு. சாதாரண கிடையாதுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகிப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் 120 இயர்ஸ் ஒரே பிரசங்கத்தை பண்ண முடியும். தீர்க்கதரிசி முதல் கேரக்டர் நோவாவை எடுக்கிறார். அதுக்கு அடுத்தது ஆபிரகாம் எடுக்கிறார். 25 வருஷமா ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? தனக்கு பிள்ளை உண்டாகும் என்று விடாமுயற்சியோடு இருந்தார். தேவன் பண்ணின வாக்குத்தத்தத்தை முழு இருதயத்தோடு நம்பினார். அல்லேலூயா. ஆமாங்க. மோசஸ், தீர்க்கதரிசி சொல்றார், மோசஸ் இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னபோது அவருக்கு நல்லா இராணுவம் இருந்தது, அவருக்கு வல்லமை இருந்தது, பல கலைகளை கற்றார். இங்கிலீஷு, பிரெஞ்சு, ஸ்பானிஷு, ஃபினிஷு, எல்லா லாங்குவேஜும் பேசியிருந்தார் அப்போ மோசஸ். அப்போ தேவன் அவர் எடுக்கல. இப்போ அவருக்கு பேசுகிற லாங்குவேஜ் எல்லாம் ஆட்டு லாங்குவேஜ் தான் பேசுகிறார். அவரே சொல்கிறார், என்னால் பேச முடியாது ஆண்டவரே, என் சகோதரன் ஆரோனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, அப்போவே ஆரோனுக்கு இதை பேசக்கூடாது, நீ உளறு வாயாக இருந்தாலும், உங்களை தான் சொல்கிறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் உளறு வாயாக இருந்தாலும், உங்களுடைய கிராமர் சரியா இல்லை என்றாலும், உங்களுக்கு இலக்கணமாய் பேச தெரியவில்லை என்றாலும் கர்த்தருக்கு அது பொருட்டல்ல. அவர் ஆரோனியோ மிரியாமியெல்லாம் எடுக்க மாட்டார். அவருக்கு மோசஸ் மட்டும்தான் வேணும். உங்களை அதற்காக தான் தெரிந்து கொண்டார். பாருங்க, மோசஸ் அனுப்பும்பொழுது ஒண்ணுமே இல்லை. மோசஸ் ஆண்டவர் சொன்னார், நீ போனும்போது ஒரு கோலை கையில எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியா போறாரு. யார்கிட்ட சண்டை போட போறாருன்னா, அந்த நேரத்தில் மோசேனுடைய நாட்கள்ல இருந்ததான உலகத்தினுடைய சூப்பர் பவர் கண்ட்ரி ஆஃப் ஈஜிப்ட். எப்படிங்க ஒரு கொம்பை வச்சுன்னு ஒரு ஆர்மி கூட்டத்தோட சண்டை போட முடியும்? உங்களுக்கு தெரியுங்களா? மோசே நாட்களில் தேவன் செங்கடல்ல இராணுவத்தை அமிழ்த்தினார் இல்லைங்களா? அந்த இராணுவத்தை உபயோகப்படுத்தினதான அந்த வெண்கல ரதங்களை எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு கடல்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி பிரான்ஸ் அவன் யூஸ் பண்ணியிருப்பான்? என்ன மாதிரியான உலோகங்கள், அந்த உலோகங்களுக்கு என்ன மிக்சிங்லாம் இருந்திருக்கும்? கடல் தண்ணி எல்லாமே அரைச்சிடுங்க. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சுங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3500 வருஷமா உப்பு தண்ணிலே ஊறினுக்குது. இவ்வளோ ஒரு மகத்தான மைட்டி நேஷன் அது. விடாமுயற்சியோட போயிட்டு சும்மா வந்தாரா? ஆடு, மாடு, எருது, கழுதை, குதிரை எல்லாம் ஒன்று விடாம எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தான். அதான் விடாமுயற்சி. சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா போக சொல்றாரு பாரோன். நீங்க மட்டும் போங்க, பிள்ளைகளை விட்டுருங்க, ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும், போனா இப்படிதான் போவேன். விடாப்புடியா உடுப்பு புடியா இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது தீர்க்கதரிசி தாவீதை குறித்து பேசுகிறார். விடாமுயற்சி. அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருந்தது. நான் போய் இவனை அடிச்சுட்டு வந்தே ஆவன்றான். ஊரே நடுங்கி நிற்குது, தொட நடுங்கி நிற்கிறாங்க. எல்லாரும் பயந்து நடுங்கும்போது அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவன் தான் சகலத்தையும் நான் என்னால் நிச்சயமா அவனை கொல்ல முடியும்னு நம்பினான். அல்லேலூயா. சாம்சனுடைய
விடாமுயற்சியை குறித்து பேசுகிறார். யோனாவுடைய விடாமுயற்சியை பேசுகிறார். பாருங்க, கடல்ல இருக்கிறாருங்க, கடல் இருக்குது, கடலுக்குள்ள மீன் இருக்குது. அந்த மீன் வந்து ஒரு ஆளே முழுங்குற மீனா இருந்தா அது மேல் மட்டத்தில் இருக்க ரொம்ப டீப்பா இருக்கும். அந்த மீன் எதோ சாப்பிட்டுக்குது. அந்த மீனுக்குள்ள இவர் கையை காலை வேற கட்டி போட்டுக்கிறாங்க, தூக்கி போடாம கட்டி போட்டாங்க. கையை காலை கட்டி போட்டு அதுல வேற சில என்ன சொல்றாருங்க, அந்த கடல் பாசி இதெல்லாம் வேற சுத்தி இருக்குது. மீன் சாப்பிட்ட சில காரியம் அது வயிற்றுல இருக்குது. இட் மீன்ஸ் வெளியே வந்தா என்னதுங்க, அது வாமிட்டு. அந்த வாமிட்டுக்குள்ள இவர் இருந்துக்கின்னு முழங்கால் பாடிட்டு, நான் நிச்சயமா சாலமோனுடைய தேவாலயத்தை நோக்கி பார்த்தா என்னை விடுவிப்பான்ற விடாமுயற்சியோட ஃபெய்த்தோட ஜெபம் பண்ணார். பார்த்தீங்களா? யோனாவை எடுத்தார். சுனமியா ஸ்திரீ எடுத்து, நீ பாருங்க, ஆணு கேட்குறாரு, நான் தானா, எல்லாம் நலந்தான் அப்படின்றான். விடாமுயற்சி. நான் தீர்க்கதரிசி கிட்ட வந்துட்டேன், எல்லாமே எனக்கு நலமா ஆகும். நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்றது இல்லை, நல்ல வேலை இருக்கும்போது நல்ல வேலை இருக்குதுன்னு சொல்றது இல்லை. ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, நல்ல சுகம் இருக்கும்போது சில நேரங்களில் கொஞ்சம் பலவீனமாகுது, சர்ச்சைக்கு வரல, பல்லு வலி, அதனால இந்த மாதிரியான காரணங்கள் நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே தன்னுடைய மகன் செத்து போயிட்டான். பாத்தீங்களா அவருடைய ஃபெய்த் எப்படி இருந்தது? பெர்சிஸ்டன்ட், பெர்சவரன்ட், விடாமுயற்சி. சொல்ற இந்த விடாமுயற்சி விசுவாசனால மட்டும்தான் வரும். உலகத்துல ஒரு விடாமுயற்சி இருக்குது. இன்னைக்கு எப்படியாச்சும் நான் அம்பானியை டச் பண்ணியே ஆவேன், நான் வந்து ஒரு நிரவ் மோடி மாதிரி ஆவேன். என்னன்னா பல வேலைகளை செய்யறாங்க. பிஸ்னஸ்ல ஆஃபீஸ்ல பார்த்தா பயங்கர போட்டி இருக்கும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு எந்த நிலைக்கும் போவாங்க. அது வந்து உலகத்தினுடைய ஒரு காரியம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்களாக உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும்போது தான் எந்த காரியத்தையும் திருப்ப முடியும். உங்களுக்குள்ள அந்த மாதிரியான விடாமுயற்சியான விசுவாசம் இருக்கும்போது விஞ்ஞானமோ மருத்துவமோ முடியாதுன்னு சொல்ற ஒண்ணு உங்களுடைய விசுவாசத்தினால நீங்க திருப்பலாம். அது உங்களுடைய சுகமா இருக்கட்டும், அது உங்களுடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பா இருக்கட்டும், உங்களுடைய எதிர்கால வாழ்வா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் திருப்ப முடியும். அதுக்கப்புறம் யோவான் சானை குறித்து பேசுகிறார், மார்த்தாவை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. மார்த்தாவை குறித்து பேசுகிறார், சமாரிய ஸ்திரீயை குறித்து பேசுகிறார். அதன் பிறகு அவர்களோடு கூட இந்த சீரோபேனிக்கியா, கிரேக்கவும் பெண்ணான இந்த கானானிய ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிற இந்த ஸ்திரீயை குறித்தும் பேசுகிறார். ஸோ இந்த செய்தியை தீர்க்கதரிசி பிரசங்கிக்கும் போது, இந்த விடாமுயற்சி என்ற செய்தியை பிரசங்கிக்கும் போது, இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், ஏன் இதை 11 விஷயம் பேசியிருக்கிறார், எதுக்கான இந்த நபர்கள்லாம் எடுத்து இவ்விதமான ஒரு பொருளை தீர்க்கதரிசி பேசுகிறார் என்று பார்க்கும்போது இதை நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், நீங்கள் தேவனிடத்தில் அணுகும் பொழுது, நீங்கள் தேவனிடத்தில் போய் சேரும் பொழுது உங்களுக்கு விசுவாசமும் தாழ்மையும் பணிவும் மிக அவசியமா இருக்குது. விசுவாசம், தாழ்மை, பணிவு, இந்த 3 இருந்தா மட்டும்தான் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நிச்சயமா சக்சஸா இருக்கும். ஸோ இந்த காரியங்களை தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நமக்கு பிரசங்கித்து அந்த ஆட்டிடியூட் ஆஃப் அப்ரோச், தேவனிடத்துல நாம் அணுகிறதான அந்த முறைமைகளை, அந்த வழியை நமக்கு கற்றுத்தருகிறார். நாம தேவனிடத்துல மனித எண்ணங்களோடு, நாம நம்முடைய சொந்த அனுபவங்களை கொண்டு, நம்முடைய யாரோ ஒருத்தர் சொல்லுகிறதான அந்த ஐடியாவை கொண்டு நாம தேவனை போய் அணுகும் என்றால் நிச்சயமாக நாம் தொலைந்து போவோம். அல்லேலூயா. தேவனிடத்துல தேவனை நாம் சேர வேண்டும் என்றால், தேவனிடத்துல நாம் நெருங்கி சேரணும்னா 3 காரியம் அவசியம். முதலாவது நமக்கு மரியாதை விசுவாசத்தினால்தான் மரியாதை வரும். மரியாதை, பணிவு, தாழ்மை. இந்த காரியம் இருக்கும்போது நிச்சயமா நாம் தேவனிடத்துல நெருங்கி சேர முடியும். ஓகே, இந்த கானானிய ஸ்திரீ, இந்த ஸ்திரீயை பார்க்கும்போது பாருங்க, அவளுடைய விசுவாசம் எப்படின்னா, நான் நிச்சயமாக நான் வெறுமையாய் திரும்பி போகவே மாட்டேன். பாருங்க என்ன மாதிரியான ஒரு ஃபெய்த் பாருங்க. நான் இயேசு கிறிஸ்து கிட்ட போவேன், அவளுடைய மகளை பேய் பிடிச்சிருந்தது, பொல்லாத ஆவி அவளுடைய மகளை பிடிச்சிருக்குது. எத்தனையோ மருத்துவர்கிட்ட போயிட்டாங்க, எத்தனையோ ஆட்கள் கிட்ட போயிட்டாங்க, எங்கேயுமே சரியாகலை. அந்த சகோதரனுடைய விசுவாசம் என்னன்னா, நான் இயேசு கிறிஸ்து கிட்ட போறேன், நான் ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வர மாட்டேன். அல்லேலூயா என்கிறதான ஒரு விசுவாசத்தோடு அவள் கேள்விப்பட்டு
விசுவாசத்தோடு கூட அவரிடத்துல போறா. இப்போ அவன் இயேசு கிறிஸ்து போய் சந்திக்கிற நேரம் எதுவென்றால், இயேசு தாமே ஓய்வா இருக்கிறார், யாருக்கும் தெரியாம கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறார். ரொம்ப கடுமையான ஊழிய களம் அவருக்கு. அநேக இடங்களுக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணி அநேக பேய்களை ஓட்டி அநேகருக்கு தெய்வீக சுகங்களை கொடுத்து அநேக மிராக்கள் செஞ்சு அவருடைய சரீரமே பலவீனமாக இருக்குது. அவர் 30 வயதாக இருந்தால் அவருடைய தோற்றம் 50 வயதை போன்ற தோற்றமாக இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 24-25. பாருங்க என்ன சொல்லுதுன்னா, ஒருவரும் அவரை அறியாதிருக்க அவர் விரும்பினாரு, ஆனா அப்படி அவரால் இருக்க முடியல. சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு அவர் மறைவா இருக்கு நினைச்சா மறைவா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க, அவர் மறைவா இருக்க விரும்பியும் அவர் அங்கதான் இருக்காருன்னு ஜனங்கள் அறியாது இருக்க விரும்பியும் அவரால் மறைஞ்சிருக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தருக்குள்ள விடாமுயற்சியான ஃபெய்த், உங்களுக்குள்ள விடாமுயற்சியான தேவனை நோக்கும் விசுவாசம் இருந்தா உங்களுடைய விசுவாசம் தேவனை காட்சி கொண்டு வந்துடும். இல்லைன்னா உங்களை கொண்டு போய் அங்க சேர்த்துரும். ரெண்டத்துல எதுனா ஒன்று நடந்தே ஆகும். அடுத்த வசந்த வாசிங்க முதல். பாருங்க, அவரை குறிச்சு கேள்விப்படுறா. அவர் என்ன பண்ணா, யாருமே தன்னை அறியாம இருக்கணும், கொஞ்சம் ஓய்வு தேவை, நான் ரொம்ப கடுமையான ஊழியங்களை செஞ்சுட்டேன், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5-6 ஹவர்ஸ் ஆச்சு ஒரு ரெஸ்ட் தேவை, நான் கொஞ்சம் வந்து என்னோட எனர்ஜியை நான் கொஞ்சம் ரீடைன் பண்ணிக்கணும், நான் அதை திரும்ப பெறணும்ன்ட்டு அவர் கொஞ்சம் மறைவா இருக்கிறதுக்கு ஒரு வீட்டில் போய் தங்குறாரு. ஆனா இவரை பத்தி கேள்விப்பட்ட ஒரு ஸ்திரீ அவர் மறைவா இருக்க விரும்பியும் அவரை அறியாதிருக்க அவர் விரும்பியும் அந்த காரியத்தை இருக்க விடாமல் இவருடைய விசுவாசம் பாருங்க, அவர் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி நேரா போய் பாதத்துல விட்டான். என்ன மாதிரியான ஒரு ஸ்திரீயா இருப்பா? அல்லேலூயா. இப்பதாங்க அவளுடைய அப்டக்கிள், அவருடைய தடைகளே தொடங்குது. பாருங்க, அவருடைய பெண்ணை பிசாசு பிடிச்சிருக்குது. தனது மகளுடைய தெய்வீக சுகம் அவளுக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. எனவே இயேசு இருந்த இடத்தை அறிந்தவுடன் அங்கே வந்து அவர் செஞ்ச முதல் காரியம் அவருடைய பாதத்திலே விழுகிறாள். பாதத்தில் விழுனா என்ன தெரியுங்களா? யாருக்கு எதுக்குனால பாதத்தில் விழுவாங்க? ரெஸ்பெக்ட். தீர்க்கதரிசி அதை தான் யூஸ் பண்றார், ரெவரன்ஸ். அல்லேலூயா. ரெவரன்ஸ் என்ற காரியத்தை கர்த்தருடைய தீர்க்கதரிசி உபயோகிக்கிறார். மரியாதை. அவளுக்கு என்ன இருந்தது? முதல்ல மரியாதை. போன உடனே அவர் செஞ்ச முதல் காரியம் பாருங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து அவர் மேல தனக்கு இருக்கிறதான மரியாதையும் தான் அவருக்கு முன்பாக பணிவாய் இருப்பதையும் காண்பிக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், she was a Greek. அவ யாருங்க? ஒரு கிரேக்க ஸ்திரீ. she wasn't a Jew. அவள் ஒரு யூத பெண் அல்ல. she was a Gentile. அவள் ஒரு யாருங்க? புறஜாதி. she had heard of the fame of Jesus. அவள் இயேசு கிறிஸ்துவுடைய பிரபலமான அவருடைய புகழை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். she had heard of the critics also. அவருடைய புகழை மாத்திரம் அவள் கேள்வி பண்ணல, அவர் மேல சொல்லப்படுகிறதான என்ன சொல்லுதுங்க? குற்றச்சாட்டு. அவரை குற்றப்படுத்துகிற காரியம், அவர் அதை பண்றாரு இதை பண்றாரு, ஓய்வு நாளில் போயிட்டு பயிர்களை கொய்றாரு அப்படின்ற மாதிரியான காரியங்களையும் அதையும் அவர் கேள்விப்படுறான். நல்லதையும் கேள்விப்படுறா. அவரை குறித்து புரளி பேசுகிறதான அந்த காரியத்தையும் கேள்விப்படுகிறார். திருநெல் சொல்றாரு, how they criticized him. எப்படியாக அவர்கள் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவரை வந்து புகார் சொன்னாங்க. But she didn't pay attention to the critics. அவரை
குற்றப்படுத்துகிறவர்களுடைய வார்த்தைக்கு அவள் எந்த ஒரு கவனத்தையும் தரவில்லை. சரிங்களா? அவள் எந்த கவனத்தையும் தரல. பாருங்க, ஒரு சிலர் தவறான காரியத்தை பேசும்போது நம்ம போய் நம்முடைய கவனத்தை கொடுத்தோம்னா அப்படிதான் பிசாசு நம்முடைய கவனத்தை அட்ராக்ட் பண்ணுவான். அல்லேலூயா. நம்முடைய கவனம் அட்ராக்ட் ஆக வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. திருதேசியா தான் பேசினாருங்க. மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன? வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்ட்? அல்லேலூயா. ஆமாங்க, மோரியா மலையில அங்க அட்ராக்ஷன் என்ன? ஸ்போக்கன் வேர்டு கிரியேஷனை கொண்டு வந்ததுல சீனாய் மலையில பாருங்க, ஒருவரும் காணவும் சேரவும் கூடாத ஒளியில் இருந்த தேவன் தன்னை தாமே வார்த்தையாக்கி கற்பலையிலே ஜனங்கள் படிக்கும்படியாக தன்னை ஆக்கி கொண்டார். அட்ராக்ஷன் ஆன் த மவுண்ட் சீனாய், அது கர்த்தர் தான். ஆமா, கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் தான் அந்த மலையோட அட்ராக்ஷன். அல்லேலூயா. நமக்கு சன்செட் மவுண்டன்ல தேவன் தாமே மகத்தான வெளிப்பாடுகள் நமக்கு அளித்தார். நமக்கு அரிசோனாவில் தேவன் தாமே அந்த மகத்தான முத்திரைகள் நமக்கு திறந்து கொடுத்தார். பாருங்க, இதுதான் அந்த உண்மையான அட்டென்ஷன். அதுக்கு தான் நம்ம கவனத்தை கொடுக்கணும். அவள் மற்றவர்கள் என்ன செய்தியை குறித்து இயேசுவை குறித்து என்ன புகார் சொன்னாலும் அதை கேட்கறதே கிடையாது. சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவர் என்னதான் சொல்றாரு, அவர் என்னதான் சொல்றாரு, அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்தாபனத்தார் என்ன சொல்றாருன்னு போயிட்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நாம் அதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை. அல்லேலூயா. நாம் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது ஒன்லி ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். பாருங்க, சல்சே என்ன சொல்றான், பரிசே என்ன சொல்றான், வேத பாரகர் என்ன சொல்றான், நியாயசாஸ்திரி என்ன சொல்றான், அண்ணா என்ன சொல்றான், காய்பா என்ன சொல்றான், அவன் அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை. எதனா சொல்லு போங்கடா, உன் வாய் இருந்தா ஒன்று சொல்லிதான் ஆகணும். She didn't care what the church said. சபைகள் என்ன சொல்றா அதை குறித்து அவள் அக்கறை கொள்ளவே இல்லை. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை குறித்து அவள் அக்கறை கொள்ளல. அல்லேலூயா. அவளுக்கு பாருங்க, அவளுடைய ஒரே நோக்கம் தன்னுடைய மகள் சுகமாக வேண்டும். அவளுக்கு ஒரு பதறல் இருக்குது, என் மகள் சுகமாகணும். அவளை பார்த்த உடனே எல்லாரும் முன்னாலையும், அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் ரெஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறார், எல்லாரும் முன்னாலும் போயிட்டு தொபுக்கு அப்படின்னு காலில் விழுட்டான். எப்படி விழுந்தா? சாஷ்டாங்கமா தொபுக்கடின்னு போய் காலில் விழுட்டான். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறாருங்க, விசுவாசம் மற்றவர்கள் காணக்கூடாத ஒரு உற்பத்தி ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறது. ஏற்கனவே நான் இந்த காரியத்தை வெள்ளிக்கிழமையில பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். Faith find the source. பாருங்க, விசுவாசம் உனக்குள்ள விசுவாசம் இருந்தா உன்னுடைய தேவைகள் அது எங்க இருக்குதுன்னு தெரியலனாலும் உன்னுடைய விசுவாசம் அதை கண்டுபிடிச்சிடும். அது எப்படி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கும். பாருங்க, அவன் எங்கெங்கே போயிட்டா. இந்த நேரத்தில் இயேசு தன்னை ரெஸ்ட்டுக்காக தன்னை என்ன பண்றாருன்னா யாரும் அறியக்கூடாதுன்னு விரும்புறாரு. எவ்வளோ பேர் அவரை போய் பார்க்கல. இவளுடைய ஃபெய்த் அந்த உற்பத்தி ஸ்தானம், தன்னுடைய மகளுக்கான தெய்வீக சுகம் உருவாகக்கூடிய அந்த சோர்ஸ் பிளேஸ் அவ கண்டுபிடிச்சிட்டா. அல்லேலூயா. திரும்ப சொல்றா, இந்த ஏழை ஸ்திரீக்கு பல தடைகள் இருந்தன. பட் ஆனால் அவளுடைய விசுவாசத்திற்கு எவ்வித தடையும் இல்லை. அவரை பற்றி கேள்விப்பட்ட போது விசுவாசம் அவளை பற்றி கொண்டது. ஏன் நம்ம இயேசுவை பத்தி கேட்கணும்? ஏன் நம்ம வேதம் வாசிக்கணும்? ஏன் நம்ம செய்தியை வாசிக்கணும்னா அதுதான் அவரை பத்தி பேசுகிறது. சொல்றார், வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடா இருக்குது. அதனை படிக்கும்போது தான் அந்த ஃபெய்த் உன்னை பற்றி கொள்ளுது. உனக்கு ஃபெய்த் பற்றி கொள்ளும் போது உனக்கு சகிப்புத்தன்மை வரும். நீ சகலத்தையும் தாங்குவ, தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் நம்புவ. உனக்கு இருமாப்பு இராது, உனக்கு பகைமை இராது, நீ கோபம் அடைய மாட்ட. இது எல்லாமே பார்த்தினா அந்த தெய்வீகமான குணாதிசயம் உனக்கு வரும். இதுக்கு தாங்க வேதம் வாசிக்கணும், இதுக்கு தாங்க செய்தி வாசிக்கணும். இது வேற எந்த புஸ்தகத்தை வாசிச்சாலும், வேற உலகத்தில் இருக்கிற எந்த புஸ்தகத்தினாலும் இந்த காரியங்கள் நமக்கு கிடைக்காது. தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது, அதை கேட்கும் பொழுது நிச்சயமாக தெய்வீகம் உங்களை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. சோ பாருங்க, இப்போ அவ என்ன பண்றான்னா ரெக்வெஸ்ட் பண்ணுகிறா, ஆண்டவரே என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், அதனால நீர் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று அவள் கேட்கிறாள்.
இப்போ அவ கேட்ட உடனே பாருங்க, பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறா. அவள் ஒரு அஞ்ஞான ஸ்திரீ. அவ இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டு வந்திருக்கிறா. இந்த மாதிரி நேரத்தில் காலில் விழுந்து இப்படியான ஒரு விஷயத்தை அவள் கேட்கும் பொழுது எல்லார் முன்னாலையும் இயேசு கிறிஸ்து பேசுறாரு, நான் உனக்காக அனுப்பப்படவில்லை. அதாவது நான் பிள்ளைகளுக்குன்னு ஒரு அப்பத்தை கொண்டு வந்துக்கிறேன், அதை நாய்க்கு போடணும்னு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருங்க? நான் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்த அப்பத்தை நீ நாய்களுக்கு போட விரும்புகிறாயா அப்படி தானே கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருங்க அவரு? நான் பிள்ளைகளுக்காக எடுத்து வந்துக்கிறேன், இதை நான் நாய்க்கு போடலாமா? இது சரியா? நீயே சொல்லு, இது சரியா? அப்படி என்று எல்லார் முன்னாலையும் அவர் கேட்டார். பிள்ளையோட அப்பத்தை நாய்க்கு கொடுக்கலாம் நீ கேட்க நினைக்கிறியா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? அவளை அவர் நாய் என்றார். ஒரு தேவைக்காக தேவனை தேடி வராங்க ஜனங்க. இது அவர் சீக்கிரட்டா சொல்லியிருந்தா பரவாயில்ல, அப்ரண்டா எல்லாரும் முன்னாலும் சொல்லிட்டார். தன்னுடைய தேவைக்காக வந்த ஒரு ஸ்திரீயை பார்த்து அவ பல ஸ்ட்ரகிள்ல வரா, பல போராட்டத்தில் வரா, அவ விடாமுயற்சியோடு வரா. அப்படி வந்த அந்த சிஸ்டர் கிட்ட அவளை ஒரு நாய் என்றாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இருந்தாலும் கூட எப்படியாச்சும் இவர்கிட்ட சுகம் கிடைக்கணும்ன்றது அவ பல நிந்தைகள் அவமானங்களை தாண்டி அவர்கிட்ட வந்திருக்கிறார். அவள் ஏற்கனவே அவள் நிந்தையை சகித்தான் இங்க வந்திருக்கிறா. இப்ப இயேசு கிட்ட வந்த உடனே ஒரு பெரிய நிந்தை அவளுக்கு வந்துருச்சு. இயேசு கிட்ட உதவி கேட்ட உடனே ஒரு கடிந்து கொள்ளுதலான வார்த்தையை அவள் கேட்டாள். இப்ப நாம அங்க நம்மளை நிறுத்திக்கும். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் வாலிப பிள்ளைகளும் இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க கற்பனை செஞ்சு இந்த மாதிரியான நிலையில நீங்க போயிட்டு அவர் பாதத்துல விழுந்து எனக்கு இது வேணும்னு கேட்டபோது நான் நாய்க்கெல்லாம் இதை போட மாட்டேன்ட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோங்க? என்ன பண்ணுவீங்க? இதுக்கு அப்புறமா இதுதான் என்னுடைய கடைசி ஜெபம். நோட் பண்ணீங்க, மிஸ்டர் ஜீசஸ், நீங்க என்ன அதிகபட்சமா ஆவணப்பட்டுட்டீங்க. உண்மையில பிரைட் அப்படி சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. ஆமா, பண்ணின்னு சொன்னா கூட என்ன கழுவுற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆண்டவரே, என்ன நீ கழுவுற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நீ என்ன கடந்து போக நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அதுதாங்க மனவாட்டினுடைய குணாதிசயம். பாருங்க, அவள் ஒரு அஞ்ஞானி. நாம உண்மையில யாரும் யூதர்கள்லாம் கிடையாதுங்க. அந்த கானானிய ஸ்திரீ தான் நாமளும். ஹல்லேலூயா. என்ன பேய் அவங்க பொண்ணை பிடிச்சிருந்து, இங்க பேய் நம்மளை பிடிச்சிருந்தது. அங்க பேய் அவங்க பொண்ணை தான் பிடிச்சிருந்தது, இங்க நம்மையே நம்மளுடைய குடும்பத்தையே பேய் பிடிச்சிருந்து நம்ம இயேசுகிட்ட வரும்போது. ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் உண்மையான அந்த விடாமுயற்சின்ற செய்தியினுடைய ஒரு தீமா கருவா இருக்குது. விடாமுயற்சி என்ற வார்த்தைக்கு தீர்க்கதரிசி அதுக்கான டிக்ஷனரியில இருந்து பொருளை தருகிறாருங்க. தளராமல் தொடர்ந்து குறிக்கோளை நோக்கி ஓடுதல். தளராமல் தொடர்ந்து குறிக்கோளை நோக்கி ஓடுதல். இப்போ அவருடைய குறிக்கோள் என்னன்னா, தன்னுடைய மகளுக்கு சுகம் தேவை. பேய் பிடிச்ச தன்னுடைய மகளுக்கு தெய்வீக சுகம் தேவை. அவன் இப்போ எல்லா தடைகளையும் தாண்டி வந்துட்டான். வந்த உடனே ஒரு மிகப்பெரிய தடை இருக்குது. நான் பிள்ளைக்கு எத்தனை வந்த அப்பத்தை நாய்க்கு போடவே மாட்டேன். போடுறது நல்லதா? நீயே சொல்லு. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணோன்னா, ஒன்று சொல்லிட்டா உடனே கோச்சிங்னா ஆஃபீஸரை போய் கேட்குறதே கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவன் வேற வழி இல்லாமல் டார்ச்சர் தாங்காமே கொடுத்து விட்டுருவான். ஒரு ஆஃபீஸரே அப்படி பண்ணுறான் போது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் தப்பானதே சொல்லலைங்க. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? காணாமல் போன இஸ்ரவேலருக்காக தான் அவர் வந்தார். அவர் அவமானப்படுத்துற தேவன் அல்ல, அது அவருடைய காலம். அல்லேலூயா. அவர் உண்மையிலே எப்படி வந்தாருங்க?
காணாமல் போன இஸ்ரவேலரை தேடும்படி தான் வந்தார். இஸ்ரவேலுக்கு ராஜாவா தான் வந்தார். ஏன்னா இஸ்ரவேல் வேறொரு ராஜ்யத்தின் கீழே. இஸ்ரவேலுக்கு ராஜா யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் ராஜா. ஆனா இவங்க யாரை ராஜாவா வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தா ஏரோது தான் ராஜாவாகிறான். அவன் யாருன்னா அவன் ரோமன். பிலாத்து ஒரு கவர்னர் இருக்கிறான், அவன் ரோமன். ஸோ இந்த நேபுகாத் நேச்சாரும் தானியேலும் பார்த்த சொப்பனமும் தரிசனத்துடைய அந்த நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே இவர் அவர்களிருந்து கைக்கு விடுவித்து ராஜாவாக்கும்படி தான் வந்தார். இவங்க யாரும் ஏற்றுக்கல. அதான் பிறக்கும்போது என்ன கேட்டாங்க சாஸ்திரிகள் வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை கண்டு பணிந்து கொள்ள வந்தோன்னு நேரம் அரண்மனையில் போய் கேட்டாங்க. ராஜா அரண்மனையில் பிறப்பார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் அப்போ ராஜாவாக வரல, அப்போ அவர் ஆட்டுக்குட்டியாக வந்தார். ரெண்டாவது தடவை வரும்போது எப்படி வருவாருங்க, காட்டுக்கே யார் ராஜா யாருங்க, யூதா கோத்திரத்து சிங்கம் ராஜாவா செகண்ட் டைம் வருவாருங்க பாருங்க. ஆனா அவர் இஸ்ரவேலருக்காக தான் வந்தார். அவர் சரியா தான் சொன்னாருங்க. அவளை ஏற்கனவே மற்றவர்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. உன் மகள் இந்த வருஷத்துல இருக்கிறது போல இன்னொரு தடவை அடுத்த வருஷம் அப்படிதான் இருப்பான், அவள் சுகம் ஆக மாட்டான். அதுவும் நீ போய் இயேசுவை போய் பார்க்குற, அவள் நிச்சயமா வியாதியா தான் இருப்பான். அந்த பிசாசு எப்போதும் அவளுக்குள்ள இருக்கும். நீ இயேசு கிட்ட போறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அவள் அதற்கு எந்தவித கவனமும் செலுத்தாம தான் வந்தா. திருக்க சொல்லுகிறார், விசுவாசத்திற்கு ஒரு பிடி உண்டு. பிடின்னு என்ன தெரியுங்களா, ஒரு கிரிப்பு. இந்த ஜூடோ அப்புறம் வந்து இதெல்லாம் போடுறான், அப்படியே பிடிச்சிக்குவான். அவன் விடவே மாட்டான். கிக் பாக்ஸிங்லாம் போட்டான், என்ன பண்ணுறான், பிடிச்சின்னு கையை பிடிச்சின்னு எங்கெல்லாம் போய் அவனை லாக் பண்ணி பண்ணுவான். அவன் கொஞ்சம் விட்டானா அவன் அப்படியே மேலே சாஞ்சிடுவான். அதை விட அதிகமான கிரிப்பு விசுவாசத்துக்கு உண்டு. உன்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு கிரிப்பை நீ போட்டினா நீ பெற வரைக்கும் அது உன்னை விடவே விடாது. அல்லேலூயா. சொல்றார், விசுவாசத்துக்கு ஒரு பிடி உண்டு. மற்றவர்கள் சொன்ன எதற்குமே அவள் முக்கியத்துவம் தரவில்லை. அல்லேலூயா. மற்றவங்க என்னன்னா சொல்லிட்டாங்க, அதுக்கு வந்து அவள் எந்த விதமான முக்கியத்துவத்தை அவள் தரவில்லை. அவர்கள் கூறின எல்லாவற்றையும் கடந்து இயேசுவிடத்தில் செல்வதற்கு ஒரு உறுதியோடு வந்தா. ஆனா இயேசு கிட்ட வந்தபோது அவளுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் உண்டாயிடுச்சு. நீ ஒரு புறஜாதி, நீங்க நாய்கள், நான் நாய்களுக்காக அனுப்பப்படல, நான் பிள்ளைகளுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவ வந்து சொல்றான். ஆனா சொல்றார், அவருடைய அந்த வார்த்தைகள் அவளுக்கு எவ்விதமான ஏமாற்றத்தையும் கொடுக்கவில்லை. சரிங்களா? அவளுக்கு அவருடைய வார்த்தைகள் எந்த விதமான ஏமாற்றத்தை தரவில்லை. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தை வளரணும். ஆமா, அவளுக்கு எந்த ஏமாற்றத்தையும் தரல. அது அவளிடம் விசுவாசம் இருந்தது, அவளுக்கு மிகுந்த பணிவு இருந்தது. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அதை கேட்டுன்னு சாதாரணமா இருக்கணும்னா அவளுக்குள்ள தாழ்மையும் பணிவா இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? ஆமா, இன்னைக்கு உலகத்துல எல்லாமே ரொம்ப ஷார்ட் டெம்பராகிறாங்க. ஒன்னு சொல்லிட்டா போதும். இருக்கிறாங்களா இல்லையா ஷார்ட் டெம்பரு? நான்லாம் 2 கையும் தூக்குவேன். நம்ம எல்லாமே ஷார்ட் டெம்பராக தான் இருக்கிறோம். ஆமா, ரொம்ப ஷார்ட் டெம்பரு. ஒன்று சொன்னா கோச்சிக்கிறது, ஒன்று சொன்னா சாப்பிட்றது இல்லை, ஒன்று சொன்னா செவுத்தை திரும்பிக்கிறது, ஒன்று சொன்னா முறிக்கிறது. ஆனா பாருங்க, ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய கேரக்டரை பாருங்க. அல்லேலூயா. நீ தேவனிடத்திலிருந்து எதாச்சும் ஒண்ணு பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு பணிவு அதிக தேவை. தேவனுடைய வார்த்தையில எதனா கடிந்து கொள்ற வார்த்தையை பேசிட்டா உடனே கோச்சிக்கிறது. இயேசுவே கடிந்து கொண்டிருக்காரு. சாதாரண எவ்வளவு ஒரு தேவையான நேரத்தில் அவர் கடிந்து கொண்டார். ஆனாலும் அவருடைய இருதயத்துல அவ கோச்சிக்கவே இல்லை. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ குணாதிசயம். அவள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு உறுதியான கடுமையான புறக்கணித்தலை பெற்றா. சாதாரண புறக்கணித்தல், உறுதியான புறக்கணித்தல். ஆனாலும் தன்னுடைய தாழ்மை நிமித்தமாக, தன்னுடைய பணிவின் நிமித்தமாக, தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக இன்னமும் எனக்கு உதவி வரணும் அவன் நம்பினான். அவரு புறக்கணிச்சுட்டா என்ன பெற முடியுமாங்க? முடியவே முடியாது. ஆனா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். பாருங்க, நீங்க எப்படி அவர்கிட்ட இருந்து உருவில்லாங்க.
உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய பணிவு, உங்களுடைய விசுவாசம் அவர்கிட்ட நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமா நீங்க அவர்கிட்ட இருந்து உருவிடலாம். பாருங்க, அவர் மறைந்திருக்க வேண்டும் என்று அவர் அறிந்தும் அவர் இருக்க முடியாத அளவுக்கு அவருடைய விசுவாசம் கொண்டாந்து அவளை முன்னால கொண்டு வந்து போட்டுச்சு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மத்தேயு 15:23-25 வாசிங்க, நமக்கு சீக்கிரமா முடிக்கலாம். பாத்தீங்களா, அவரு தெளிவா சொல்லிட்டாரு, நான் இஸ்ரவேலுக்கு தான் அனுப்பப்பட்டேன், இவங்களுக்கெல்லாம் அனுப்ப. பாருங்க, வந்து கேட்டுனேங்கிறான், அவர் அதை கேர் பண்ணவே இல்லை. மத்தேயு 1 எழுதுறாரு, மார்க் 2 சுவிசேஷத்துல எழுதப்பட்டது இந்த சகோதரியை பத்தி. அவர் கேர் பண்ணவே இல்லை, ஏன்னா அதுக்கான சீசன் அது கிடையாது. தேவன் எப்போதுமே அவருடைய காலத்தின் நேரத்தையும் அறிந்திருக்கிறார். அவ கேர் பண்ணவே இல்லை. நான் இஸ்ரவேலுக்கு தான் அனுப்பப்பட்டேன், அந்த அம்மாக்கெல்லாம் இல்லைப்பா நான் பண்ண மாட்டேன் போது அடுத்த நொடி அவள் செஞ்சது நேரம் வந்து காலில் விட்டான். வேதம் சொல்றது அவள் பணிந்து கொண்டாள் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல she worshipped him. முடியாதுன்னு சொன்ன பிறகு துதிக்க ஆரம்பிக்கிறா, அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறா. அவர் எவ்வளோ நன்மைகளை செய்தோம், நாம அவரை துதிக்கிறதே கிடையாது. எவ்வளோ பாருங்க, ஒரு சின்ன காரியத்தை கூட நாம துதிச்சு நன்றி சொல்ல வேண்டியதா இருக்குது. நாம இன்னைக்கு சுகத்தோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை. எவ்வளோ பலமான திடமான ஆட்கள்லாம் வெயிலில் சுருண்டு ஊந்துடுறாங்க. எவ்வளோ பேர் டீஹைட்ரேட் ஆகி முடியாமல் போயிடுறாங்க. எவ்வளோ பேருக்கு சுகர் அதிகமாகி எல்லாமே பாடி சிஸ்டமே வந்து சீஸ் ஆயிடுது. நாம் நல்லா இருக்கிறோம். நாம் ஒன்றும் பாருங்க மாம்சீகமாக வானத்தில் மண்ணாலாம் சாப்பிடல. நம்ம ரோட்டு ஓர விதத்தில் இதே சாதாரண சாப்பாடு நம்ம கடைகளில் வைக்கிற அரிசி வாங்கி தான் சாப்பிட்றோம். அப்படி கிருபை நம்ம நல்லா வச்சுக்குது. நம்ம எவ்வளோ வர்ஷிப் பண்ணோம், எவ்வளோ துதிக்கணும் அவரை. ஸோ பாருங்க, அவர் முடியாதுன்னு சொன்ன பிறகு முதல்ல ஜாடமாடியா சொல்றாரு போயிட்டான்ட்டு. அவன் உடனே பாலில் விழுந்து ஊந்துட்டான். உழுந்த உடனே சொல்ற அடுத்த வசந்த வாசிங்க. அதுக்கு முன்னால வசனம், ஓகே போதுங்க. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் வந்துட்டு ஒரு தீர்மானத்தோடு வந்துட்டாங்க, நான் சுகத்தை பெறாமல் போகக்கூடாதுன்னு. இப்போ அந்த தீர்மானம் அவர் என்ன சொன்னாலும் அந்த தீர்மானத்திலேருந்து அவர் பின்வாங்க போகிறதுலன்ற உறுதியோடு வந்துட்டான். என்ன வேணா சொல்லுங்க, நாயினுங்க பண்ணின்றுங்க, என்ன வேணா சொல்லுங்க, ஆமாம் நீங்கள் பண்ணினாலும் நீங்கள் தான் எனக்கு கழுவணும், நாயினாலும் நீங்கள் தான் எனக்கு அப்பத்தை தரணும், எனக்கு அப்பம் தரலாம் கூட பரவாயில்ல, துணிக்கைகளை தாங்க அப்படின்றான். தீர்க்கதரிசனமா சொல்றாருங்க, நான் துணிக்கைகளை விரும்புகிறவன் அப்படின்றார். யார் சொல்றாங்க? கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றாருங்க. வேதாகமத்தில் இருக்கிற மொத்த தர்சேத லார்டுக்கு மேல தர்சேத லார்ட் சொன்னவர். அவர் சொல்றாரு, நான் கர்த்தரிடத்திலிருந்து துணிக்கைகளை பெற விரும்புகிறேன்றார். நாம எத்தனை பேர் துணிக்கைகளை பெற விரும்புகிறோம்? உண்மையிலே விரும்புகிறோமா? ஆமாங்க. பாருங்க, துணிக்கைகளை பெற. அல்லேலூயா. அவ பாருங்க, அவ எது பாருங்க, அவளுக்கு ஒரு ஒரு உறுதியோடு வந்துட்டான். நாம தேவனிடத்தில் ஏதாச்சும் ஒன்று பெற வேண்டும் என்றால் நமக்கு நிச்சயமா தாழ்மை ரொம்ப அவசியம். அதான் திருவள்ளுவர் பிரசங்கம் பண்ணார், ஹம்பிள் தை செல்ஃப், உன்னை தாழ்த்து. நாம பெருமையா நம்ம அப்படியே இப்படி ஒண்ணுமே தேவனால கிரியை செய்ய முடியாது. அவர் செய்யணும்னு நினைச்சாலும் நம்முடையக்குள்ள இருக்கிறதான நம்முடைய பெருமையான மேட்டுமையான காரியங்கள் நமக்கு நிச்சயமா உதவி செய்யாது. நாம் தேவனிடத்துல தாழ்மைப்படும் பொழுது அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, நமக்கு ரொம்ப அவசியம் தாழ்மை, ரொம்ப அவசியம். நமக்கு பணிவு ரொம்ப அவசியம். இது ஒரு உண்மையான கிறிஸ்துவ கேரக்டர். நீங்க பணிவா இருக்கணும், உங்களுடைய பணிவு தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன தேவனுடைய வார்த்தை என்ன வேணா கடிந்து கொள்ளட்டும் உங்களை, அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்கணும்.
அவர் என்னை திருத்தலாம், வேற யாருங்க என்னை திருத்த முடியும்? அவர் என்னை கடிந்து கொள்ளவில்லை என்றால் என்னை யாருங்க என்னை கடிந்து கொண்டு என்னை சரியாக்க முடியும்? நான் ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கேன், நான் ஒரு திட்டத்தோடு பிறந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை நீ கடிந்து கொள்ளும், என்னை நீர் சுத்தியால் அடியும், என்னை பணித்தீரும், என்னை பரிபூர்ணப்படுத்தும், என்னை ஒரு சிறந்த வேலைப்பாடாக உருவாக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் என்ற அந்த ஒரு உறுதியும் அந்த ஒரு தாழ்மையும் விசுவாசமும் பணிவும் உடைய வாழ்க்கையில மிகுந்த அவசியமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு ஒரு மகத்தான வல்லமை இருக்குது. ஒரு தடவை அவ கமிட் ஆயிட்டா, நான் சுகத்தை பெறாம போறது இல்லைன்ட்டு. அவ ஒரு தடவை தன்னை சரண்டர் பண்ணிட்டா, காலில் விழுந்து தன்னை தாழ்த்தி கொண்டா. அவ்விதமாக நம்ம ஒரு தடவை கமிட் பண்ணிட்டு நம்ம தேவனுக்கு சரண்டர் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா சூழ்நிலையிலும் சந்திக்கும். நீங்களே மறந்தாலும் மறக்க மாட்டாருங்க. நீங்க தேவனிடத்துல தாழ்மைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது அவரே தர வேணாம்னு நினைச்சாலும் அவரால் தராம இருக்கவே முடியாது. இவன் ஒரு கமிட்மெண்ட்ல வந்துட்டா, அவர் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறாரு. இவ சுகம் வேணான்னு கமிட்ல இருக்கிறா, அவர் சுகம் கொடுக்கூடாது கமிட்ல இருக்கிறாரு. எது ஜெயிச்சது? அல்லேலூயா. எதுங்க ஜெயிச்சது? ஆமாங்க. ஏன்னா விசுவாசத்தை தோக்குறவர் அவர் தான். அவரிடத்துல இருந்து பெரும்படியான விசுவாசத்தை அவர் தான் கொடுத்தார். ஏன்னா அவர் தான் விசுவாசத்தை தோக்குறவரு. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசம் தான் ஜெயித்தது. அல்லேலூயா. ஆமாங்க. சோ பாருங்க, நான் உங்கள்கிட்ட அனுப்பப்படல, பிள்ளைகள் 48 நாய்க்குட்டிக்கு போட முடியாது என்று கூறிய பின்பும் அவருடைய விசுவாசம் அதை கிரிப்பா பிடிச்சிக்கிச்சிங்க. அல்லேலூயா. ஆமாங்க. சொல்றாருங்க, அந்த சகோதரியை குறித்து தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாருங்க. ஒரு மேற்கோளை வாசிக்கிறேங்க. She wasn't a hothouse plant. அவள் ஒரு ஹாட் ஹவுஸ் பிளான்ட் இல்லைன்ற. அது என்ன மீனிங்னா, சில இடங்கள்ல ரொம்ப கடுமையான குளிர் இருக்கும், பனி பொழியும். அங்கே 6-7 மாதத்துக்கு எந்த ஒரு செடியுமே வளர்க்க முடியாது. சரிங்களா? அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்துக்குள்ள கிளாஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்த சூடாக்குவாங்க. சூடாக்கி ஒரு செடி வளர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி அதுக்குள்ள சில செடியெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த கடுமையான குளிர் அதை தாக்காதபடிக்கு நல்ல சூடாக்கி அதை என்ன பண்ணுவாங்க, வளர வைப்பாங்க. அதுலேருந்து கனிகள், காய்கள், பழங்கள் வரும். இதுதான் வெளிநாடுகளில் ஹாட் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு செடி வளரும் போது சூரிய வெளிச்சத்துக்கும் இந்த இயற்கையான செயற்கையான சூடுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த செயற்கையான சூட்னால ஒரு செடி வளரும் போது அதுக்கு ரொம்ப மருந்து அடிக்கணும். கொஞ்சம் விட்டா வாடிடும். புரியுதுங்களா? கொஞ்சம் விட்டா வாடி போயிடும், கொஞ்சம் தண்ணியிலனா வாடிடும். ஆனால் இயற்கையான காஸ்மிக் லைட்டு, இயற்கையான வெளிச்சத்தை பெறும்போது பாருங்க, எவ்வளோ மரத்தில் பாருங்க, வேப்ப மரம் எப்படி இருக்குது பாருங்க. இது ஹாட் ஹவுஸ்ல வளருது. இன்னும் வெயில் அடிக்குதுங்க பாருங்க. ஒரு நாளைக்கெல்லாம் அது பாட்டுன்னு ஆடினே இருக்குது, இலைகள்லாம் ஆடுது. அதான் திருக்கதை சொல்றார், she was not a hot house plant. அவள் ஒரு கூடாரத்துக்குள்ளே சூரிய வெப்பத்திலே வளர்க்கப்படுகிற அந்த ஒரு பிளான்ட் அல்ல. ஒன் ஆஃப் திஸ் கைண்ட் யூ ஹாவ் டு ஸ்ப்ரே ஆல் ஓவர். நீ எப்போதும் அது ஸ்ப்ரே அடிச்சுனே இருக்கணும். யூ நோ, அண்ட் கீப் த பக்ஸ் ஆஃப் இட். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணால் அதில் பூச்சிகளாக நீங்கள் வெளியே துரத்த வேண்டியது இருக்குது. a good healthy plant you don't have to spray it. ஒரு நல்ல ஹெல்த்தி செடிக்கு நீ என்ன பண்ண அவசியம் இல்லை, ஸ்ப்ரே எல்லாம் பண்ண தேவையில்லை. ஆமாங்க. பக் காண்ட் கெட் டு இட். அது எந்த ஒரு பூச்சி அரிக்காது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஹெல்த். அதுக்கு என்ன இருக்குதுங்க, முழுமையான நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது. அண்ட் a good born again faith in God, a real genuine Holy Ghost faith, nothing is going to turn it down. உங்களுக்கு உண்மையிலே ஒரு உண்மையான மறுபிறப்பின் விசுவாசத்தை பெற்ற நீங்கள்
உண்மையான பரிசுத்தாவினுடைய அனுபவத்தை பெற்ற நீங்கள் உங்களை எதுவுமே தேவனிடத்துல திருப்ப முடியாது. அது ஒருபோதும் செய்ய முடியாது. இட் இஸ் பெர்சிஸ்டன்ட். இட் இஸ் கோயிங் டு பி கோல் தட் காட் ஹஸ் ப்ராமிஸ் டு இட். தேவன் எதை இலக்காக நிர்ணயித்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை பெருமட்டமாக தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அதுதான் அவர் செஞ்சான். பாருங்க, she was, திருக்கதர் சொல்றாரு, she was sturdy. அவள் துணிச்சல் மிக்க விசுவாசத்தை கொண்டிருந்தாள். she was really had something. அவள் ஏதோ ஒன்றை கொண்டிருந்தாள். she held on. அவள் அதை பிடித்து கொண்டாள். she admitted she was right. அவர் சொல்றாரு. அப்ப அந்த வசந்த வாசிங்க. அடுத்து என்ன சொல்றாரு அவரு? மெய்தான் ஆண்டவரே, பாருங்க திருக்கதர் சொல்றாருங்க, she admitted he was right. அவர் சரியா சொன்னார்னா அவள் ஒப்புக்கொண்டாள். பாருங்க, தன்னை திட்டுறாருங்க, அந்த திட்டுதல் கூட வார்த்தையின்படி இருக்குதுன்னு அவன் ஒப்புக்கொண்டான். ஏன்னா அது இஸ்ரவேலருக்கான நேரம். என்ன சொல்றான்? அது மெய்தான ஆண்டவரே. அவரு பாருங்க, அதுதான் வெளிப்பாடு தேவை. புறஜாதியன்கள், புறஜாதின்னா என்னதுங்க? புறஜாதி என்றாலே நாய்கள்னு அர்த்தம், தெரியுமா? வேதாகமத்தின்படி புறஜாதிகள் நாய்கள், இஸ்ரவேலர் தேவனுடைய பிள்ளைகள். சரியா இல்லைங்களா? அவரு கரெக்டா சொன்னாருங்க. உனக்கு வேதாகமத்துடைய டெர்மினாலஜி புரிஞ்சாதான் இது புரியும். அதாவது வேதாகமத்துக்கு சில சொல் வாக்கியங்கள் இருக்குது, மெடிக்கலுக்கு சில சொல் வாக்கியங்கள் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு வேளாண்மைக்கு, அக்ரிகல்ச்சருக்கு சில சொல் வாக்கியங்கள்லாம் இருக்குதுங்க. அந்த சொல் வாக்கியங்கள்ல எல்லா நாம சொல்றோம், அரிசி, கிரேப்ஸு, மாம்பழம் எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர்ல வந்து அவங்களுக்கு சில சொல் வாக்கியங்கள் இருக்குது. ஆமாங்க, அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. நாம பண்ற வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான டெர்மினாலஜியை தான் அவர் யூஸ் பண்றாரு. நீ லிட்டரலா புரிஞ்சினா நாயின்ட்டாரு அப்படின்னா நீ தப்பா தான் புரிஞ்சுக்கணும். புறஜாதிகள் என்றால் நாய், இஸ்ரவேலர்கள் பிள்ளைகள். இதுதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியம். அவர் சொல்றா, அது உண்மை ஆண்டவரே, அது உண்மைதான் ஆண்டவரே. புறஜாதிகள் வந்து என்னது? நாய் தான், இஸ்ரவேலர் பிள்ளைகள் தான். ஆனா மேஜிலிருந்து துணிக்கை விழுந்தா அது ஒருபோதும் பிள்ளைகள் சாப்பிடாது. துணிக்கைகள் எப்போதுமே நாய்க்குட்டிக்கு தான். அந்த பிரெட் கிரம்ஸ் எப்போதுமே நாய்க்குட்டிக்கு தான். பாத்தீங்களா? தேவனுடைய வார்த்தையை சரியா புரிந்து கொண்டு அதற்கான பிரதியுத்தரம் தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் ஒருங்கிணையும் போதுதான் வேதத்துல என்ன காரியத்தை சொல்றாரு நம்ம புரிந்து கொள்ள முடியும். சொல்றாரு, she admitted the truth. She said, "That's truth, Lord. I am a Greek." ஆமா, உண்மைதான் ஆண்டவரே. ஏன்னா நான் யாரு? நான் யூத பெண் கிடையாது, நான் ஒரு கிரேக்க பெண். I am unworthy. நான் உபயோகமற்றவள். I am a dog. நான் ஒரு நாய். I am not. நான் ஒண்ணுமே இல்லை. I am unworthy of anything. நான் எதுக்குமே தகுதி இல்லாதவள். But I am only after the crumbs. நான் வெறுமனே அந்த துணிக்கைகளுக்காக மட்டும்தான் வந்துக்கிறேன். பிரெட்டுக்காக வரல, அப்பத்துக்காக நான் வரல, நான் துணிக்கைக்காக வந்துக்கிறேன். தர மாட்டேன்னு சொன்னவரையும் மெல்ட் ஆகுறதுங்க. அது புரியுதா? தர மாட்டேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அவரே மெல்ட் ஆகுறது, உருகிறாரு அவரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுங்க? எஸ், அவளுக்கு பிரதித்திரமாக. எஸ், அடுத்தது பாத்தீங்களா? அவன் ஃபர்ஸ்ட் ஒண்ணு விரும்பிதாங்க வந்தா தன் மகள் சுகமாகணுன்ட்டு. அதை செய்யவே முடியாதுன்ட்டாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தைய அது மிக சரியானது என்பது அவளே விசுவாசத்தினால நியாயப்படுத்துகிறான். உனக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்கும்போது பணிவும் சகிப்புத்தன்மையும் இருக்கும். பாருங்க, அவளுக்கு அவ்வளோ சகிப்புத்தன்மை. நாயின்னு சொல்லி நம்ம யாரும் நாயின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? என்ன நாயின்னு சொல்லிட்டா கழுத மாதிரி உதச்சிக்குவேன். என்ன நாயின்னு சொல்லிட்டாரு அந்த பிரதரு, என்ன நாயின்னு சொல்லிட்டா அந்த சிஸ்டரு. நான் பேச மாட்டேன். நான் என்ன இப்படியா நாய்? நானா நாய்? யார் நாய்? வரியா கண்ணாடியில் பார்த்துலாமா யார் நாயின்னு தெரியும். இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம். பேச மாட்டோமா?
ஆனா அவ அப்படி செய்யவே இல்லை. நீங்கெல்லாம் அப்படி யாருன்னா இருக்கிறீங்களான்னு தெரியல. நாயின் தான் பிரச்சனை ஆமாவாதா? வீடு 2 மாதிரிலாம் இருக்குது. ஆனா உங்களுக்குள்ள தாழ்மையும் பணிவும் தேவை. அதுக்காக எப்ப பார்த்துல ஏசு சொன்னார்ல அந்த பெண்ணை, நானும் ஒன்று சொல்றேன் நாயின், அப்படியெல்லாம் அப்படி யாரும் சொல்ல போறீங்க? இது வேற இப்படி எடுத்துக்குவாங்க. நாம இப்ப புறஜாதியே கிடையாது. புறஜாதியிலிருந்து மனவாட்டி வெளியே வந்துட்டா. அல்லேலூயா. புறஜாதியிலிருந்து மனவாட்டி பிரித்தெடுக்கப்பட்டு விட்டால் நாம இப்ப புறஜாதி அல்ல. நாம் புறஜாதியா தான் இருந்தோம். ஆமா, நம்ம யூத ரத்தமும் இல்ல, புறஜாதி ரத்தமும் இல்ல, தேவனுடைய சுய ரத்தம் நம்ம கழுவி இருக்குது. அல்லேலூயா. ஆமாங்க. சோ இப்ப பாருங்க, உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கும்போது எவ்வளவாக வார்த்தை உன்னை தாக்கினாலும் அது சத்தியமாக இருக்கும்போது நீ தலை கவிழ்வாய். ஆமா ஆண்டவர், உன்னுடைய வார்த்தை சரியா ஆண்டவர், நான் தான் ஆண்டவர் தப்பு, என்ன நீ சரி செய்யலனா நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். வார்த்தை சரியானது, எப்பொழுதுமே வார்த்தை சரிங்க. 100% தப்பு நான் தானே தவிர வார்த்தை கிடையாது. அது 100% ரைட், நான் 100% ராங். சரியானது தாங்க என்ன சரி செய்ய முடியும். நிறைவானது வரும்போது தான் எனக்குள்ள இருக்கிற குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். அதனால வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஆமாங்க. பாருங்க, உண்மையான அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது, அது சத்தியமாக இருக்கும்போது, அது எவ்வளவு உங்களை தாக்கினாலும் அந்த தாக்குதலை பொருட்படுத்தாது. தேவனுடைய வார்த்தை தாக்குதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அவர் தாக்கல்னா வேற நம்ம சரியாக முடியாதுங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு என்ன ப்ராமிஸுங்க, நம்ம மாஸ்டர் பீஸ், சிறந்த வேலைப்பாடா உருவாக்குறது தேவனுடைய பிளானா இருக்குது. மாஸ்டர் பீஸ், மிக சிறந்த ஒன்று, அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா உங்களை பார்த்து உருவாக்கணும் அவரு. அதனால உங்களுக்கு நிச்சயமா உளி இருக்குது, சுத்தி இருக்குது. அவர் சொன்னா, நான் துணிக்கைகளை நாடுபவள். நீங்கள் பாருங்க, நீங்கள் மறிக்கும்படியான சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்காக மறிக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். பாருங்க, எந்த ஒரு தூதனையும் பார்க்கல. நான் முடிச்சிடுறேன், ஒரே ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. அவள் எந்த ஒரு தூதனையும் பார்க்கல. அவர் ஒரு எளிமையான மனிதரை பார்த்தார். அவருடைய ஆடைகள்லாம் அப்படியே ஊழிய காலத்தில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் டஸ்டாக இருக்குது, தூசியாக இருக்குது. அவர் ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு நபரை பார்த்தார். அவர் எந்த ஊர்ல இருந்து வரார்னா நாசரேத்ல இருந்து வருகிறார். அல்லேலூயா. ஆமாங்க. ஒன் ஆஃப் த மீனஸ்ட் சிட்டி. நல்ல பேரே கிடையாதுங்க. நாசரேத்துல இருந்து நன்மை உண்டாக கூடுமோ அப்படின்னு யாரு கேட்டா? நாத்தான்வேல் கேட்டாருங்க. கேட்டாரா இல்லைங்களா? ஏன்னா நாசரேத்து ரொம்ப ரொம்ப தவறான காரியங்கள் அங்கே அதிகமாக இருந்தது. நாசரேத்துல ரொம்ப தவறான காரியங்கள் அங்கே இருந்தது, ரொம்ப மோசமான காரியங்கள். இப்போ நம்ம ஊரில் இருக்குல்ல, ட்ரக்ஸு, ப்ராஸ்டியூஷன்லாம் சில ஊரில் இருக்குங்க. தாய்லாந்துலலாம் ரொம்ப மலிவாக கிடைக்கும். வேர்ல்டுலேயே அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற நாடு மெக்சிகோ. மெக்சிகோ தான் முழு உலகத்துக்குமே என்ன பண்ணுதுங்க, ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுது மெக்சிகோ. அப்போ அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு புகழெலாம் இருக்குதுங்க. நாசரேத் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு இடம். அங்கேருந்து வந்துக்கிறாரு, மீனஸ்ட் மோசமான ஒரு சிட்டிலேருந்து வந்துட்டு தெய்வீகமான, பாருங்க அவருடைய கிரியை அப்படிதாங்க. மோசமான மனிதனை எடுத்து தெய்வீகமானவனாய் மாற்றுகிறார். மோசமான சிட்டியில வந்து மகத்தான காரியங்களை செய்கிறார். நம்மளது ஒரு பெரிய சர்ச்சையில் ரொம்ப எளிமையான சர்ச்சை. நான் பார்த்தா ரொம்ப ஒர்ஸ்ட் படிப்பு, ரொம்ப எளிமையான ஆளு. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான். ஆனா நம்ம மத்தியில தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இங்க இருக்குது. 1000 சர்ச்சை போட்டி போடலாம், ஸ்தாபன சபைகள். ஆனா இங்கே தேவனுடைய வார்த்தையோடு யாருமே போட்டி போட முடியாது. ஏன்னா இங்க நாம் அல்ல, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, நான் முடிக்கிறேங்க. அவர் ஒரு சாதாரணமான பார்த்தாருங்க. பாருங்க, அந்த அந்த ரிலிஜியஸ் வேர்ல்டு, அந்த இருக்கிறதான அந்த மதம் சார்ந்த அந்த மக்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ அவர் தவறானவர் குற்றம் சாட்டுறாங்க, அவரை கண்டனம் பண்றாங்க, அவர் நியாயப்பிரமாணத்தை மீறாருலாம் சொல்றாங்க. இவ்வளோலாம் சொல்லும் போது பாருங்க, அவள் வெளிப்பாட்டினால அவளுடைய இருதயத்துல விசுவாசம் ஆழமா தங்கி இருந்தது. அவள் ஒவ்வொரு தடையாக கடந்து போனாள். சில நேரங்களில் நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும் போது நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள்.
நீங்கள் நகைக்கப்படுவீர்கள், நீங்கள் கிண்டல் பண்ணப்படுவீர்கள், நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள். இதுக்கெல்லாம் நான் தயாரு அப்படின்னா நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழத்துக்கு வா. நாம ஆர்ட் ஹவுஸ் பிளான்ட் கிடையாதுங்க, அந்த சிஸ்டர் மட்டும் கிடையாதுங்க, நாம கூட யாரும் கிடையாதுங்க. நாம ஒரு ஆர்ட் ஹவுஸ் பிளான்ட் இல்லைங்க. திருக்கதர் சொல்றாரு, நமக்கு என்னவா ரக்கட் ஃபெய்த், கரடு முரடான விசுவாசத்தை தேவன் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறாரு. ரக்கட், ரொம்ப கரடு. உன் பையனை மோரியா மலை மேல பலி செலுத்த கொண்டு வான்னா ஒரு வார்த்தையும் கேட்கல. காலையில எழுந்து சூரியன் வரதுக்கு முன்னாலே எழுந்து ரெடி ஆயிட்டாருங்க. யாரு? என்ன ஃபெய்த் இது? ரக்கட் ஃபெய்த். முடியுமா இதெல்லாம்? உனக்குள்ள அந்த ஃபெய்த் இருந்தால் நிச்சயமா முடியும். ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபெய்த் இருக்குது. தேவன் ஒருபோதும் நரமாம்சத்தை கேட்பவர் அல்ல. பலின்னு ஒன்று, மனுஷனை பலின்னு கொடுக்கணும்னா அவர் தன்னை தான் பலியா கொடுப்பார். அவர் பலி வாங்கறதுக்கு அவர் ஒன்றும் மோலேக இல்லை. நம்ம ஊர்ல இருக்கிறதான இந்த விக்கிரக கடவுள்கள் அல்ல. விக்கிரக கடவுள் என்ன பண்ணாங்க பாருங்க, நிறைய பேப்பர்ல பார்க்குறோம். கடவுள் வரம் வேண்டி தன்னுடைய சொந்த மகனையே பலி கொடுத்தார். எவ்வளோ பேப்பர்ல வருதுங்க. ஆனால் நம்முடைய தேவன் பலின்னு வந்துட்டா பலி அவர் தான் கொடுப்பாரு. நரபலி. உங்களை கேட்டா ஜீவ பலியா கேட்பாரு. சரீரத்தை அல்ல, உங்களுடைய ஆத்மா ஜீவ பலியா கேட்பார். ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு ஓடினேங்குது. அவர் நிச்சயமா என் பையனை பலி கேட்க மாட்டார். கையை கத்திய தூக்குற வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டாருங்க. அதுதாங்க ஃபெய்த். கடைசி முனை வரைக்கும் செல்லும். அல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிக்கலாம். இன்னும் ஒரு 5 minutes எடுத்துக்கிறேங்க. ஆனால் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. திருக்குறள் சொல்லாருங்க, நம்ம எல்லாருக்கும் படிச்சிருக்கிறோம். இன்ஃப்ளூயன்ஸ் என்ற செய்தி என்ன செய்திங்க? செல்வாக்கு. அந்த செய்தியை பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிறதான சேராபீன்களை குறித்து திருக்குறள் சொல்லுகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா அந்த தரிசனத்தை பார்க்கிறார். அங்கு சேராபீன்கள் எப்படி இருக்குது என்றால், அதுக்கு மொத்தம் 6 சட்டைகள் இருக்குது. எத்தனை சட்டைகள்? 6 சட்டைகள் இருக்குது. 2 சட்டைகளை முகத்தை மூடிக்குதுங்க. சொல்றார், அதுதான் மரியாதை. சொன்னாருங்களா? 2 சட்டைகளை என்ன பண்ணுதுங்க? முகத்தை மூடிக்கொள்கிறது. 2 சட்டைகளாலே தன்னுடைய கால்களை மூடிக்கொள்கிறது. அதுதான் பணிவு, தாழ்மை, எளிமை. 2 சட்டையால முகத்தை மூடி, 2 சட்டையால கால்களை மூடி, 2 சட்டைகளாலே அவைகள் பறந்து கொண்டு பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டிருக்கிறதுங்க. அல்லேலூயா. திருக்குறள் சொல்லுகிறாருங்க. அவளுக்கு அந்த விஷயம் பாருங்க, ஏதோ ஒரு தேவனுடைய வெளிப்பாடு அவளுக்கு அதை கொடுத்திருக்குது. And here was the seraphims. Seraphims then covered their holy faces, covered their feet, and with 2 wings they went into action. 3 காரியம் சொல்றாருங்க. ரெவரண்ட், ஹம்பிள் அண்ட் ஆக்ஷன். சேராபீன்கள் என்ன பண்ணுதுங்களா? மரியாதையோடு, பணிவோடு, செயல்முறையில் இருக்குதுங்க. புரியுதா இல்லைங்களா? பரலோகத்தில் தேவ சமூகத்தில் ஓயாம துதித்து கொண்டிருக்கிற சேராபீன்கள் முகத்தை மூடிக்கொண்டு, கால்களை மூடிக்கொண்டு ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவள் தேவனத்துல ஒரு காரியத்துக்காக கிட்ட வந்தா, இவள் தேவனத்தை நெருங்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியமா அவளுக்கு தேவை. அவளுக்குள்ள பணிவு இருந்ததா? அவளுக்குள்ள மரியாதை இருந்ததா? அவளுக்குள்ள தாழ்மை இருந்ததா? அவ உண்மையில தேவனோடு நெருங்கிட்டா. அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு இந்த 3மே இல்லைன்னா அது உண்மையான ரியல் கிறிஸ்டியனா இருக்க முடியாது. அல்லேலூயா. சோ இந்த 3 காரியங்கள், மரியாதை, பணிவு, தாழ்மை, இதனோடு கூட சேர்ந்து தேவனை துதித்து பாருங்க. ஒன்று அவ மரியாதை நிமித்தமா காலில் விழுந்துட்டா. அவ்வளவு கடினமா கடிந்து கொண்டு கூட அவள் பணிவோடு கூட இருந்தா. அவளுடைய சகிப்புத்தன்மை, அவளுக்குள்ள இருந்த பணிவு, அவருக்குள்ள தன்ன தாழ்மை. முடியாதுன்னு சொன்ன அவரு, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். சோ பாருங்க, இன்றைக்கு இப்படிதான் நாம தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் நான் எடுத்து வச்சேங்க. உண்மையிலே நான் படிக்கும்போது இது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்ததுங்க. எப்போ பாருங்க, இன்னைக்கு நாம என்ன பண்ணோம், ஒன்று சொன்னா கோச்சிக்கிறோம், சொல்றதுக்கு முன்னாலே கோச்சிக்கிறவங்களா இருக்கிறோம். கோச்சிக்கிறோமா இல்லையா? கோச்சிக்கிறது இல்லையா? கோச்சிக்கிறோமா?
ஒன்றும் சொன்னா கோச்சிக்கிறோம், சொல்லும் போதே கோச்சிக்கிறோம். எவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகள் அவள் இப்போ கேட்டா. அவள் கோச்சிக்கவே இல்லை. அவளுடைய கோல் அது நிறைவேறணும்னு. நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்குது. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டது வரைக்கும் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அவ பாருங்க, அது ஒருபோதும் சினம் அடையாது. சினம்னா என்னதுங்க? கோபம். அன்புக்கு என்ன இருக்காது? அன்பு சினம் அடையாது, பொறாமை கொள்ளாது, அநியாயத்துல சந்தோஷப்படாது. அந்த தெய்வீக அன்புதான் இன்னைக்கு நமக்குள்ள ஊற்றப்படுவதற்காக தேவன் அழைச்சிருக்கு. அப்படியே நடந்துக்குவோமா? அந்த சீரபனிக்கா ஸ்திரீக்குள்ள இருந்தான பணிவு, அந்த மரியாதை, அவளுக்குள்ள இருந்ததான அந்த அந்த எல்லா குணாதிசயம் பாருங்க. அவர் முடியாதுன்னு சொல்லி உன் விசுவாசம் பெருசுனர். இஸ்ரவேலுக்குள்ள அப்படியான விசுவாசத்தை அவர் பார்க்கல. இன்னைக்கு அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள தேவன் பார்க்கிறார். ஆமா, தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளும் போது யாரும் முதுக காட்டாதீங்க. நாம செய்யற எல்லாத்தையும் தேவன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். தப்புனா தேவன் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாருங்க. அது நீங்க பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி. தவறான காரியம் போது தேவன் நிச்சயமா அதை உணர்த்துவார். நீ சரியானது செய்யும் போது உன் விசுவாசம் பெருசுன்னு உன்னை கனப்படுத்துவார். உன்னை கனப்படுத்தக்கூடிய தேவன் உன்னுடைய தவறை உனக்கு சுட்டி காட்டவும் செய்வார். ஏன்னா நீ தவறெல்லாம் சுட்டி காட்டாத அப்படின்னா நம்ம யாருன்னா, நம்ம ஆர்ட் ஹவுஸ் பிளான்ட்டா இருக்கிறோம். ஸ்ப்ரே அடிச்சுக்கினே இருக்கணும், நம்மளை பூச்சை துரத்தினே இருக்கணும். நாம் ஒருபோதும் ஆர்ட் ஹவுஸ் பிளான்ட் இல்லை. இயற்கையா காஸ்மிக் லைட்ல வளர்ற அந்த பிளான்ட் அப்படியா வளரும் போது தேவனுடைய வித்தையும் தேவனுடைய வெளிச்சத்தையும் பெறுகிற நாம என்ன விதமான செடியா இருப்போம்? அந்த செடியை தான் தேவன் மனவாட்டி மரமா நீங்க திரும்ப அழித்திருக்கிறார். அது செடியா இல்லை, இன்னைக்கு மரமா வந்திருக்குது. அவரே மெய்யான திராட்சை செடி, நாம கொடிகளாக இருக்கிறோம். ஒருபோதும் செடியில கனி வராது, கொடியில தான் கொலை தள்ளும். புரியுதா இல்லைங்களா? திராட்சை செடியில அங்க கிரேப்ஸ் இருக்கும், அவர் தான் செடி. அவரோடு நாம் இணைக்கப்படும் போது நாம கொடியா இருப்போம். நாமள தான் அவருடைய வேர்ல இருந்து வருவதான குலைகளை நாம் தள்ளுவோம். கொடியில கிரேப்ஸ் திராட்சை குலை தள்ளினாலும் வேற அதனுடைய ரூட் எங்க இருந்து வரணுங்க? செடியில இருக்கிற வேர்ல இருந்து தான். அதனால அவர் மூலமா தான் நாம் கிரியேட் செய்ய வேண்டியுள்ளா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாரும் எழுந்து நிற்போம். Praise the Lord Jesus. Hallelujah. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord Jesus. Amen. ஒரே ஒரு பாடலை பாடி நாம் யாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தை எனக்கு தாரும், எனக்கு அப்படியான ஒரு உறுதியை தாரும், நானும் அப்படியாக ஜீவிக்கட்ட. ஆண்டவரே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை, அவர் பாராட்டின இரக்கங்களை நாம் நினைவு கூறுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தெய்வீகத்துக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise for the name of the Lord Jesus. Thank you. ஒவ்வொருவரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் மகத்தான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பிரைஸ் the Lord, பிரைஸ் the Lord. நன்றி ஆண்டவரே. அந்த விடாமுயற்சி எங்களுக்கு தாரும், அந்த மகத்தான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். பிரைஸ், 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 பிரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற காரியம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் உயர்த்துவாராக. Praise for the name of the Lord Jesus. Hallelujah, hallelujah. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாயே என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாயே என்னையும் தேற்றி.
Praise for the name of the Lord. என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் செய்ய இந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாடியே படர்ந்திலங்க கனி செடி நீ நிலைத்திருக்கும் ஆடியேன் படர்ந்திலங்க கீழை நாருக்கி ஓ மைலோ ஓ என்னை சரி செய்யும் ஆண்டவரே, இந்த கூடாரத்திலே நீர் சரி செய்ய விரும்புகிற மிக முக்கியமான ஒரு நபர் இருப்பார் என்றால் ஓ அது நானா இருக்கிறேன் ஆண்டவரே. உன் பாதம் பணிந்தேன் என்னால் துதியே உம்மை ஓ என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு உதவாக்கரை ஆண்டவரே. ஏனிதாயோ தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே எனது இறைவா ஆருயிரே ஏசிக்கிறே இயேசுவே ஓ my Lord, oh my Lord, my Lord, oh my Savior. இந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே. நம்முடைய இருதயங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், பயபக்தியோடு இருப்போம். கடைசியாக நம் யாவரும் தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து சாம்சன் அவர் நேரத்தில் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இனிமையான இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயாய் உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் இதோ கர்த்தாவே இந்த பிரசன்னத்திலே நனையவும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தாவே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் செய்தில கேட்டது போல கர்த்தாவே நாங்கள் தகுதியற்ற ஜனங்கள் ஆண்டவரே, எங்களிடத்திலே நன்மை என்று சொல்லிக் கொள்ள ஒன்றுமில்லை கர்த்தாவே. இதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டது எங்களுடைய சுய நீதியினால் அல்ல கர்த்தாவே, ஐயா எங்களுடைய ஒழுக்கத்தினால அல்ல, நாங்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக அல்ல கர்த்தாவே. உம்முடைய கிருபை, கர்த்தாவே உம்முடைய காருண்யம் ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே நீர் எங்களை நினைத்தருண தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இம்மட்டும் ஜீவனோடு இருப்பது சுத்த கிருபை ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே ஐயா பொல்லாப்புகள், எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், எத்தனையோ ஆண்டவரே பிசாசான ஏது ஆண்டவரே மரண அம்புகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்கும் ஆண்டவரே தெரியாமல் நீர் எங்களை காப்பாற்றின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவனே ஐயா இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஸ்திரீயானவள் இப்படியாய் கூட கர்த்தாவே ஐயா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட சமூகத்திற்கு வந்த பொழுது அந்த ஸ்திரீயானவள் நடந்து கொண்ட காரியத்தை நாங்கள் இந்த வேளையில கூட ஆண்டவரே கேட்டோம் ஆண்டவரே. விசுவாசமானது இதோ கேட்டோம் ஆண்டவரே, இதோ உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை அது அறிந்து கொள்ளும் என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அப்பேற்பட்ட அந்த விசுவாசத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஸ்திரீக்குள்ளா இருந்ததான அந்த பயபக்தியும் அந்த மரியாதையும்
அந்த ஆண்டவரே கிரியை செய்யக்கூடிய Praise the Lord. காரியத்தை Jesus. இந்த Amen. காலை வேளையில் Praise என்னுடைய the Lord. இருதயத்திலே நீர் Amen. வைத்திருக்கும்படியாக Hallelujah. ஜெபிக்கிறோம் Jesus. ஆண்டவரே. Praise கர்த்தாவே அந்த மரியாதையும் பயமும் Thank உம்மை ஆராதிக்கும்படி செய்தது என்று Amen. நாங்கள் Hallelujah. ஆண்டவரே இந்த Jesus. காலை வேளையில கற்றுக்கொண்டோம் Thank you, ஆண்டவரே. Lord. கர்த்தாவே நாங்களும் கூட கர்த்தாவே எப்பொழுதும் உம்மேது மரியாதையும் பயமும் Oh, ஆண்டவரே Lord. பக்தியும் உள்ள ஜனங்களாக Oh, yes, எப்பொழுதும் நாங்கள் உம்மை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக கர்த்தாவே Yes, Lord. நீர் எங்களை Yes, Lord. வைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் Yes, Lord. ஆண்டவரே. Yes, Lord. நாங்கள் வேதத்திலே அந்த ஸ்திரீ மாத்திரமல்ல ஆமா. நாய்களும் ஆண்டவரே அந்த நாய்களுக்கு ஒப்பான ஜனங்கள் தான் ஆண்டவரே. Oh, Lord. ஐயா நாங்களும் ஒரு சில நேரத்துல கக்கினதை தின்னுகிறவர்களாக Oh, இருக்கிறோம் Lord ஐயா. Jesus. கர்த்தாவே எங்கள் மீது கிருபையாயிரும், இரக்கமாய் எங்கள் மீது இரக்கமாயிரும் Thank ஆண்டவரே. you, Lord. எங்கள் மீது தயவாயிருக்கும்படியாக ஆமா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே. நீர் மாத்திரம் எங்கள் மீது கோபம் கொண்டிருப்பீர் என்று சொன்னால் Oh, Lord. நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதோ விழுந்து போயிருப்போம் ஆண்டு ஆண்டவரே. போயிருப்போம், உம்முடைய ஆண்டவரே. சுத்த கிருபை எங்களை Thank you, காத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, இந்த Lord. காலை வேளையிலே நீர் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த செய்தி எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தீரோ Yes, Lord. அந்த ஆவி எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும், Jesus. அந்த ஜீவனானது எங்களுக்குள்ளாய் கடந்து Jesus. வரட்டும் Amen. ஆண்டவரே. அந்த சுபாவத்தை நாங்கள் மீண்டுமாய் கூட பெற்றுக்கொள்ள Amen. கர்த்தர் கிருபை செய்தல் ஜெபிக்கிறோம். Hallelujah. இதோ நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே செய்திலே நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னீர் கர்த்தாவே. ஐயா திராட்சை செடியானது இப்படியாய் கூட கர்த்தாவே அந்த கொடியிலே தான் அந்த திராட்சை கனியானது வரும் என்று. Jesus. அந்த கொடியானது எப்பொழுதுமே அந்த திராட்சை செடியை பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் Yes, பார்த்து கொண்டிருக்கிறோம். Lord. Thank you. நாங்களும் கூட கர்த்தாவே கொடியாய் இருக்கிறோம், செடியாக உண்மையிலே பின்னி பிணைந்திருக்க எப்பொழுது உதவி Jesus. செய்து Amen. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பொழுது தான் நாங்கள் ஆண்டவரே ஐயா அந்த மதுரமாய் கூட இனிமையான ஒரு ஆண்டவரே ருசி தரக்கூடிய அந்த பாத்திரமாய் Thank you, Lord அந்த Jesus. பதார்த்தமாய் நாங்கள் மாறுவோம் என்று Amen. நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய பார்வை விட்டு நாங்கள் எப்பொழுதும் தூர சென்று விடாதபடி கூட கர்த்தாவே ஐயா எப்பொழுதும் அந்த ஸ்திரீயை போல பாதத்தண்டிலே சரணாகதியாய் கிடக்க Hallelujah. கர்த்தாவே நீர் ஆண்டவரே சிந்துகிறதான அந்த துணிக்கையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்தல் ஜெபிக்கிறோம். Jesus. இந்த காலை வேளையிலே பேசப்பட்ட வார்த்தைக்காய் கோடா கோடி நன்றிகளை Thank ஸ்தோத்திரங்களை you, Lord எடுக்கிறோம். Jesus. எங்களுடைய ஜீவனுக்கும் எங்களுடைய ஆத்மாத்துக்கும் எங்க ஆவிக்கும் Amen. அது மிகவும் பிரயோஜனமா இருந்ததுக்காக Praise நன்றி the Lord செலுத்துகிறோம் Jesus. ஆண்டவரே. Amen. இந்த காலை வேளையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வர முடியாதபடி கூட கர்த்தாவே Oh, ஐயா இரக்கம், இருக்கிறதான இரக்கம், சகோதர இரக்கம், சகோதரிக்காக இரக்கம், ஸ்தோத்திரம். இந்த வெயிலின் காலமாய் கூட கர்த்தாவே ஏற்படுகிற எல்லா பலவீனத்திலிருந்து இந்த ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் Praise ஜெபிக்கிறோம். Jesus. இந்த சபையில இருக்கிறதான ஒவ்வொரு வாயும் ஆண்டவரே வயதான தாய் தகப்பன்மார்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். Praise பலவீனப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். சபையாராய் சேர்ந்து நாங்கள் விசுவாசத்தோடு சமூகத்தில் Jesus. கேட்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லோர் மேலும் உம்முடைய கிருபை இரக்கம் சமாதானமானது தங்கி இருக்கட்டும். எங்கள் மத்தியிலே கூட கர்த்தாவே செய்தியை கொண்டு வந்த எங்கள் அன்பான மெய்ப்பெருக்காய் நின்று செலுத்துகிறோம். கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் உங்களை பாதுகாப்பதாக. ஆமென் ஆமென்.